அடிமையை தெரிந்தெடுத்தான். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திடும். இந்த அடிமையை தெரிந்தெடுத்தான். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திடும். இந்த அடிமையை தெரிந்தெடுத்தான். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவர். 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 இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவர். நான் 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 இயேசுவால காலை ஆண்டவர் முதல் நாளில் கழிவை சுத்திகரிக்க ஆண்டவர். இந்த முதல் நாளிலே கழிவை சுத்திகரிக்க ஆண்டவர். இந்த முதல் நாளிலே ஒவ்வொருவர் ரத்தத்தினால கழிவை சுத்திகரிக்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் ரத்தத்தினால கழிவு, ஒவ்வொருவர் ரத்தத்தினால கழிவை சுத்திகரிக்க ஆண்டவர். ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் ரத்தத்தினால கழிவை சுத்திகரிக்க ஆண்டவர். ரத்தத்தினால கழிவை சுத்திகரிக்க ஆண்டவர். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவர். இந்த முதல் நாளிலே ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே ஆண்டவரே, ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஐயா. ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஐயா. ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஐயா. ரத்தத்தால கழிவு ஒவ்வொருவரை சுத்திகரிக்க ஆண்டவர். ஒவ்வொருவரை சுத்திகரிக்க ஆண்டவர். ஒவ்வொருவரை சுத்திகரிக்க ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, உங்க ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரை சுத்திகரிப்பதாக, ஒவ்வொருவரை சுத்திகரிப்பதாக, ஒவ்வொருவரை சுத்திகரிப்பதாக. ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை ஆண்டவர். ரத்தத்தின் வல்லம் ஒவ்வொருவரை சுத்திகரிப்பதாக, ஒவ்வொருவரை சுத்திகரிப்பதாக. இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில, இந்த முதல் நாளில் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ரத்தத்தினால கழிவை சுத்திகரிப்பீரா. ரத்தத்தால கழிவை சுத்திகரிப்பீரா. ரத்தத்தால கழிவை சுத்திகரிப்பீரா. ரத்தத்தால கழிவு ஒவ்வொருவரை சுத்திகரிப்பு உண்டாகும். ஒரு சுத்திகரிப்பு வருடப்பா, ஒரு சுத்திகரிப்பு வருடப்பா. கர்த்தர் விரும்புகிற சுத்தம், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம். எல்லா அசுத்தங்களையும் நீக்கி, எல்லா அருவருப்புகளையும் நீக்கி இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில, இந்த முதல் நாளில் ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே ஆண்டவரே ஒரு பெரிய சுத்திகரிப்பை கட்டால் இடைவீரா. ஒரு சிறிய சுத்திகரிப்பை கட்டால் இடைவீரா. பெரிய சுத்திகரிப்பை கர்த்தர் கட்டால் இடைவீரா. ஸ்ரீமா லத்தா டட ரகமான அல்மா ரகமான கமனதா டட அல்மா ரகமான சமனதா ரிபலர மன கமனதா டட. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ரத்தத்தால் ஒவ்வொருவரை கழிவு, ஒவ்வொருவரை கழிவு கர்த்தர் சுத்திகரிப்பீரா. கர்த்தர் சுத்திகரிப்பீராக, கர்த்தர் சுத்திகரிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஐயா. ஒரு சுத்திகரிப்பு பொருட்டு ஆண்டவரே, நீங்க விரும்புகிற சுத்தம், நீங்க விரும்புகிற சுத்தம், நாங்க விரும்புறது அல்ல ஆண்டவர். நாங்க விரும்புகிற சுத்தம் அல்ல ஆண்டவர். நீங்க விரும்புகிற சுத்தம், நீங்க விரும்புகிறத பரிசுத்தம். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம், கர்த்தர் விரும்புகிற சுத்தம், கர்த்தர் விரும்புகிறத பரிசுத்தம். ஒவ்வொருவருக்கு கடந்து வருவதா, ஒவ்வொருவருக்கு கடந்து வருவதா. சபையை சுத்திகரிப்பீராக, சபையை சுத்திகரிப்பீராக, சபையை சுத்திகரிப்பீராக, சபையை சுத்திகரிப்பீராக. ஸ்ரீமலர மன கமனதா அல்ம ரக்க மன கமனதா டடா அல்ம ரக்க மன சேம நத்துடியா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் சபையை சுத்திகரிப்பீராக, சபையை சுத்திகரிப்பீராக, சபையை சுத்திகரிப்பீராக. சபைக்குள்ள சுத்தம் வரட்டையா, ஒரு பரிசுத்தம் வரட்டையா. இந்த முதல் நாளிலேயே, இந்த அதிகாலை வேளையில், அதிகாலை வேளையில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவர். ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவர். ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவர். பரிசுத்தம் உண்டாவதாக, பரிசுத்தம் உண்டாவதாக. நிமலர மன கமதட அல்ம ரக்க மன சமனத டட அல்ம ரக்க மன கமனத்துடி ஆந்தர ரிமலர மன கமனத டட ரிமலர மன சமனத்துடி ஆந்த ஏல்ம ரக்க துடியா ரிமலர மன கமனத டட. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம். இந்த முதல் நாளிலேயே, இந்த முதல் நாள் தான் காலை வேளை, இந்த அதிகாலை வேளையில், இந்த அதிகாலை வேளையில், இந்த
அதிகாலை வேளையில கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதா. ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மா சரீரத்தில், ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக, பரிசுத்தம் உண்டாவதாக. கர்த்தர் விரும்புகிற அந்த பரிசுத்தம், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். ஆண்டவரே உங்க பரிசுத்தத்தை தாங்கப்பா, உங்க பரிசுத்தத்தை தாங்கப்பா. சபைக்கு உங்க பரிசுத்தத்தை தாங்கப்பா. உங்க பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே, உங்க பரிசுத்தம் வேணும். ஒரு மனித பரிசுத்தம் அல்ல, சர்வ லோகத்துக்கு ராஜாவா இருக்க. பாவ நோக்கி பாரத சுத்த கண்ணரே, பாவ நோக்கி பாரத சுத்த கண்ணரே, உங்க பரிசுத்தத்தை தாங்க, உங்க பரிசுத்தத்தை தாங்க, உங்க பரிசுத்தத்தை தாங்க. உங்க பரிசுத்தங்கள் உண்டாவதாக, உங்க பரிசுத்தம் உண்டாவதாக. ஸ்ரீபலர மன கபதடா அல்மரக மன ஒவ்வொருடைய பார்வையிலும், ஒவ்வொருடைய பார்வையிலும், ஒவ்வொருடைய பார்வையிலும் ஒரு சுத்தம் வரட்டும் ஆண்டவர். பரிசுத்தம் வரட்டும் ஐயா. சிந்தையில பரிசுத்தம் வரட்டும், எண்ணங்கள்ல பரிசுத்தம் வரட்டும், உணர்வுல பரிசுத்தம் வரட்டும், உணர்ச்சிகள பரிசுத்தம் வரட்டும். நீங்க விரும்புகிற பரிசுத்தம், நீங்க விரும்புகிற பரிசுத்தம், நீங்க விரும்புகிற சுத்தம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ஸ்ரீமலர மன கம நத நட அல்ம ரக மன கம நத நட நிபலர ஓ ரக மன சேம நத்துடி ஆந்திர அல்ம ரக தட இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில நீங்க விரும்புகிற பரிசுத்தம், நீங்க விரும்புகிற பரிசுத்தம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. சத்ரு கெட்ட நெருங்காது, சத்ரு கெட்ட நெருங்காது, சத்ரு கெட்ட நெருங்காது. அன்னைக்கு யோசுவாவை விட்டு ஆண்டவரை தீங்கு செய்யற தூதரை வெளியே அனுப்பினீங்களப்பா, தீங்கு செய்யற தூதரை துரத்துறீங்க. அந்த சொத்த ஆண்டவரே, அந்த சொத்த ஆண்டவரே, அந்த சொத்த ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கு வரட்டும். அசுத்த ஆவி கெட்ட நெருங்காத அளவு, அசுத்த ஆவியினால் எந்த தீமையை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பரிசுத்த எங்களுக்குள்ள வரட்டும், ஒரு பரிசுத்த எங்களுக்குள்ள வரட்டும், ஒரு பரிசுத்த எங்களுக்குள்ள வரட்டும். சத்ரு எந்த தீமை செய்யாத அளவுக்கு, சத்ரு எங்க தீங்க செய்யாத அளவுக்கு, சத்ருக கிட்ட நெருங்காத அளவுக்கு, சத்ருகளை தொடாத அளவுக்கு, எந்த தீமையை செய்யாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம், அப்படிப்பட்ட பரிசுத்தம். யோசுவாவுக்கு சொன்னீங்களே, பார் உன் அக்கிரமத்தை நீக்கினேன்னு சொன்னீங்களே, பார் உன் அக்கிரமத்தை நீக்கினேன்னு சொன்னீங்க. எங்கள் அக்கிரமங்கள் நீக்கப்படட்டும், எங்கள் பாவங்கள் நீக்கப்படட்டும். இந்த காலை வேளையில், இந்த காலை வேளையில் எங்கள் அக்கிரமம் நீக்கப்படுவதாக, எங்கள் பாவங்கள் நீக்கப்படுவதாக, எங்கள் அக்கிரமம் நீக்கப்படுவதாக. ஸ்ரீமலர மன கபதட அல்மரக மன கம நத நட ரிபலர மன கம நதுடியா ரிபலர மன ஷம நத நட. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் யோசுவாவை சுத்திகரித்த தேவன், யோசுவாவை சுத்திகரித்த தேவன், பிரதான ஆசாரியனாக யோசுவாவை சுத்திகரித்த தேவன். இந்த காலை வேளை, இப்படிய காலை வேளை ஆசாரியர்களாகும், லேவியர்களாகும் தெரிந்து கொண்ட சபையை, தெரிந்து கொண்ட திருச்சபையை கர்த்தர் சுத்திகரிப்பீராக, கர்த்தர் சுத்திகரிப்பீராக, கர்த்தர் சுத்திகரிப்பீராக. பிரதான ஆசாரியனாக இருந்த, பிரதான ஆசாரியனாக இருந்த அந்த யோசுவாவை சுத்திகரித்த தேவன், யோசுவாவை அக்கிரமத்தை நீக்கின தேவன், புது வஸ்திரத்தை உடுத்தின தேவன், புது வஸ்திரத்தை உடுத்தின தேவன், புது வஸ்திரத்தை உடுத்தின தேவன். இந்த காலை வேளை ஸ்ரீமலத்த நட ரக மன கதா எங்கள் அக்கிரமம் நீக்கப்படுவதாக, எங்கள் அக்கிரமம் நீக்கப்படுவதாக. அந்நியர்களோடு கலந்தது அக்கிரமம், அந்நியரோடு கலந்தது அக்கிரமம், பிரஜாதியோடு கலந்தது அக்கிரமம், செய்யக்கூடாததை செய்தது அக்கிரமம், செய்ய வேண்டியதை செய்யாம விட்டது அக்கிரமம் எங்களை விட்டு நீக்கப்படுவதாக, எங்களை விட்டு நீக்கப்படுவதாக. எங்க பார்வை சிந்த உணர்வுகள் எல்லாம் ஒரு சுத்திகரிப்பு வரட்டு ஆண்டவரே, ஒரு சுத்திகரிப்பு வரட்டு ஆண்டவரே. நிமலர மன கபதட அல்மரக மன ஷம நத நட இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் கர்த்தர் விரும்புகிற சுத்த ஆண்டவரே. யோசுவாவுக்குள் அந்த ஏற்பட்ட சுத்தம், யோசுவாவுக்குள் ஏற்பட்ட அந்த பரிசுத்தம், யோசுவாவுக்குள் ஏற்பட்ட அந்த பரிசுத்தம். பிரதான ஆசாரியனாய் இருந்த, பிரதான ஆசாரியனாய் இருந்த அந்த யோசுவாவை சுத்திகரித்த தேவன், அந்த யோசுவாவை சுத்திகரித்த தேவன். இந்த காலை வேளை ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரை சுத்திகரிப்பீரா, எங்களை ஒவ்வொருவரை சுத்திகரிப்பீரா. உங்க ரத்தம் எங்களை கழுவிட்டு ஆண்டு, உங்க ரத்தத்தின் வல்லமை, உங்க ரத்தத்தின் வல்லமை உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும், உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவருக்குள்ள பாய்வதாக, ஒவ்வொருவருக்குள்ள பாய்வதாக, ஒவ்வொருவருக்குள்ள பாய்வதாக ஒரு சுத்திகரிப்பு வரட்டும். இந்த முதல் நாளில், இந்த அதிகாலை வேளையில், இந்த காலை வேளையில், இந்த முதல் நாளில், இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் விரும்புகிற சுத்தம், கர்த்தர் விரும்புகிற அந்த பரிசுத்தம். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டு, இயேசுவின் நாமத்தால் ஆண்டு எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டு. எல்லா அசுத்தங்களுக்கு நீக்கப்படும். சத்துரு கிட்ட நெருங்கக்கூடாது ஆண்டு, சத்துருகளை தொடக்கூடாது ஆண்டவர், சத்துருகளை தொடக்கூடாது ஆண்டவர், சத்துருகளை தொடக்கூடாது ஆண்டவர். அந்த சத்துரு தொடுவதற்குரிய எந்த அசுத்தம் எங்களுக்குள்ள இருந்தால் இந்த காலை வேளையில், இந்த அதிகாலை வேளை அவன் எல்லாம் எங்களை விட்டு நீக்கப்படுவதாக, அவன் எல்லாம் எங்களை விட்டு நீக்கப்படுவதாக, எங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக, அப்புறப்படுத்தப்படுவதாக.
அன்னைக்கு மண்டல நின்ற அந்த தூதனை பார்த்து சொன்னீங்களப்பா, உம்மாட நின்றவளை பார்த்து சொன்னீங்களே, இவனுக்கு புது வஸ்திரத்தை நிறுத்துங்க, இவனுக்கு புதிய வஸ்திரத்தை உடுத்துங்க, இவன் அக்கிரமத்தை நீக்கப்பட சொன்னீங்களே, உங்க அக்கிரமத்தை நீக்கப்பட சொன்னீங்களப்பா. எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி இந்த முதல் நாளிலே ஷீபா கத்த நட ரகமன அல்மா ரகமன சமனத நட ரியா அல்மா ரோ ரகமன கமனத நட ரிபா கத நட. ஒரு புது வஸ்திரம், ஒரு புது வெண் வஸ்திரம், ஒரு புது வெண் வஸ்திரம் எங்கள் ஒவ்வொருவரை மேலும், எங்கள் ஒவ்வொருவரை மேலும் விரிக்கப்படுவதாக, விரிக்கப்படுவதாக, விரிக்கப்படுவதாக. போபாஸ் விரித்தத ஆண்டவரே, அந்த போபாஸ் விரித்தத போர்வை எங்கள் மேல விரிக்கப்படுவதாக, எங்கள் மேல விரிக்கப்படுவதாக, எங்கள் மேல விரிக்கப்படுவதாக. போபாஸ் விரித்து மேல விரிச்ச அந்த போர்வை ஆண்டவரே இந்த காலை வேளை எங்கள் மேல் விரிக்கப்படுவதாக, எங்கள் மேல் விரிக்கப்படுவதாக. ஸ்ரீமா காதாடா அல்மா ராகா தாடாரா ரீபா பாதாடா ராகா அல்மா ராஷிமா நாதோடா. அந்த போபாஸ் விரித்த அந்த போர்வையை இந்த காலை வேளை, இந்த காலை வேளை எங்கள் அக்கிரமங்களை நீக்கி அந்த புது போர்வை ஆண்டவரே, அந்த மேல் வஸ்திரம் ஆண்டவரே, ஒரு மணவாட்டியின் வஸ்திரம், ஒரு மணவாட்டியின் வஸ்திரம், அந்த மணவாட்டியின் பெண் வஸ்திரம், அந்த நீதியின் சால்வை, அந்த நீதியின் சால்வை, அந்த நீதியின் சால்வை, அந்த நீதியின் சால்வை எங்கள் மேல விழுவதாக, எங்கள் மேல விழுவதாக. அந்த நீதியின் சால்வையா, அந்த நீதியின் சால்வையா எங்களை ஆண்டவரை போற்றி விடுங்கப்பா, எங்களை போற்றி விடுங்க ஆண்டவரே. அந்த நீதியின் சால்வை, அந்த நீதியின் சால்வை எங்கள் மேல் விரிக்கப்படும், எங்கள் மேல் விரிக்கப்படும், எங்கள் மேல் விரிக்கப்படும். எலிசா மேல் விழுந்தது எலியாவின் சால்வை, எலிசா மேல் விழுந்தது எலியாவின் சால்வை. அந்த 2 மடங்கு வல்லம், அந்த 2 மடங்கு வல்லம், அந்த 2 மடங்கு வல்லம். ஸ்ரீமா கத்த டட ரக டட அல்மா ரக மன கப டட ரிபல ர மன சபா. அந்த எலியாவின் சால்வை, அந்த எலியாவின் சால்வை, அந்த 2 மடங்கு வல்லம், அந்த 2 மடங்கு வல்லம், அந்த 2 மடங்கு வல்லம் எங்கள் மேல விழட்டும். அந்த சால்வை எங்க மேல விழட்டும். அந்த சால்வை இந்த காலை வேளை, இந்த அதிகாலை வேளை, இந்த அதிகாலை வேளை அந்த சால்வை எங்க மேல விழுவதாக, அந்த சால்வை எங்க மேல விழுவதாக. அந்த எலியாவின் சால்வை, அந்த எலியாவின் சால்வை, அந்த எலியாவின் சால்வை 2 மடங்கு வல்லம், 2 மடங்கு வல்லம், 2 மடங்கு வல்லம், 2 மடங்கு வல்லமைக்குரிய சால்வை, 2 மடங்கு வல்லமைக்குரிய சால்வை, 2 மடங்கு வல்லமைக்கான சால்வை. அந்த எலிசா மேல் விழுந்த அந்த எலியாவின் சால்வை, அந்த எலியாவின் சால்வை இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில சிவ கதட அல்மா ரக மட கப தட ரியா தரா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொருவரும் மேலும், எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் அந்த எலியாவின் சால்வை விழுவதா, அந்த எலியாவின் சால்வை விழுவதா, அந்த எலியாவின் சால்வை விழுவதாக, அந்த எலியாவின் சால்வை விழுவதாக, அந்த எலியாவின் சால்வை விழுவதாக. நீ மலர மனம் அந்த 2 மடங்கு வல்லம், அந்த 2 மடங்கு வல்லம் இந்த மாதத்தின் முதல் நாளில், இந்த முதல் நாளிலேயே, இந்த முதல் நாளிலேயே, இந்த முதல் நாளிலேயே கர்த்தருடைய வல்லம் 2 மடங்கு வல்லம், 2 மடங்கு வல்லம், 2 மடங்கு வல்லம் எங்கள் மேல் விழுவதாக, எங்கள் மேல் வருவதாக, எங்கள் மேல வருவதாக. 2 மடங்கு வல்லமை, 2 மடங்கு வல்லமையா, 2 மடங்கு வல்லமையா, 2 மடங்கு வல்லமையா எங்களை நிரப்பி விடுங்கப்பா, எங்களை நிரப்பி விடுங்கப்பா. எலியா கடைசி செஞ்ச அற்புதம் எலிசா முதல்ல செஞ்சா, எலிசா முதல்ல செஞ்சா. அநேக பரிசுத்தவான்கள் கடைசியா செஞ்ச அற்புதத்தை எங்க வாழ்க்கையில முதல் நாளிலே, இந்த முதல் நாளிலே ஒரு அற்புதத்தின் நாளா மாறும், ஒரு அற்புதத்தின் நாளா மாறட்டும், ஒரு அற்புதத்தின் நாளா மாறட்டும், ஒரு அதிசயத்தின் நாளா மாறட்டும். Rimalara mana kaba dada alma raka mana shama nada nada riba kaba dada raka mana rimalara mana sema naturi anda raka rimalara mana kaba dada இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் இந்த முதல் நாள், இந்த முதல் நாள் எங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளா மாறட்டும். அன்னைக்கு எலிசா செய்த முதல் அற்புதம், அதே போல முதல் நாள், இந்த முதல் நாள் எங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளா மாறும், அற்புதத்தின் நாளா மாறும், அற்புதத்தின் நாளா மாறும், அற்புதத்தின் நாளா மாறும். அவங்களுக்கு கடைசி அற்புதம் நடந்துச்சு. எங்களுக்கு முதல்ல இந்த மாதத்தின் துவக்கத்திலே, இந்த மாதத்தின் துவக்கத்திலே, இந்த மாதத்தின் துவக்கத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. ஸ்ரீமகந்த நட ரக நட அல்மா ரக மன அல்மா ரப ஸ்ரீந்த ரோ ரக மன கப. இந்த முதல் நாளிலேயே, இந்த முதல் நாளிலேயே எலிசா செய்த முதல் அற்புதம், எலிசா செய்த முதல் அற்புதம் அந்த வல்லமையை பெற்றுக்கொள். அந்த முதல் நாளிலேயே அற்புதம், அந்த முதல் நாளிலேயே அற்புதம். ஸ்ரீமகந்த அல்மா ரக மன அந்த எலியாவின் சால்வை, அந்த எலியாவின் சால்வை எங்க மேல, எங்க மேல, எங்க மேல விழுவதாக, 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 விழுவதாக. அந்த எலியாவின் சால்வை, அந்த 2 மடங்கு வல்லம், அந்த 2 மடங்கு வல்லமை, அந்த 2 மடங்கு வல்லமை
நீ மலர மன கபாதான அல்மரக்க மன கபா அந்த வல்லமையை பெற்றுக்கொள். முதல் அற்புதம் எலியா செலிசா செஞ்சதை போல் இந்த அபிஷேகத்தை பெற்று இந்த வல்லமையை பெற்று இந்த முதல் நாளிலே அற்புதம் நடக்கட்டப்பா, அற்புதம் நடக்கட்டப்பா, அற்புதம் நடக்கட்டப்பா. இந்த முதல் நாளிலேயே அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இந்த முதல் நாளிலே இந்த அதிகாலை வேளையிலே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டு, அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும். அந்த அற்புதத்தின் தேவனே எலியாவின் சால்வை ஒவ்வொரு வேலையை போட்டு ஆண்டவர் முதல் நாளில் அற்புதத்தை நாளை மாற்றி விடுங்கப்பா, அற்புதத்தை நாளை மாற்றி விடுங்கப்பா, அற்புதத்தை நாளை மாற்றி விடுங்க. 2 மடங்கு வல்லமையை பெற்று இந்த முதல் நாளிலேயே ஒரு அற்புதத்தை நாளை மாற்றும், ஒரு அற்புதத்தை நாளை மாற்றும். எலிசாவுக்கு முதல் நாளே அற்புதம், முதல் நாளே அற்புதம், முதல் நாளே அதிசயம், முதல் நாளே அதிசயம். இந்த முதல் நாள் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டப்பா, அற்புதத்தை நாளா மாறட்டும், அதிபதத்தை நாளா மாறட்டும். எலிசாவுக்கு நடந்த முதல் அற்புதம், எலிசா செய்த முதல் அற்புதம், முதல் நாளிலேயே அற்புதம், முதல் நாளிலேயே அற்புதம், முதல் நாளிலேயே அற்புதம். அந்த அற்புதம் எங்க வாழ்க்கை இந்த முதல் நாளிலேயே இந்த ஸ்தலத்திலேயே எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த ஸ்தலத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஸ்ரீமா கத்தடா அல்மா ரக்க மட கபடா இந்த முதல் நாளே ஒரு அற்புதம் நடக்கட்டப்பா, ஒரு அற்புதம் நடக்கட்டப்பா, ஒரு அற்புதம் நடக்கட்டும். யோசுவாவுக்கு விரோதம் செய்ய வந்த வல்லமை முறியடிச்ச தேவன், எங்களுக்கு விரோதம் செய்ய நினைக்கிற வல்லமை, எங்களுக்கு விரோதம் செய்ய வல்லமை நினைக்க அந்த வல்லமைய இந்த காலை வேலை ஸ்ரீமாக்கா தாடா முறியடிக்கப்படுவதாக யோசுவாவுக்கு ஆண்டவர் தீங்கு செய்ய விடாத தேவன், யோசுவாவுக்கு எந்த பிசாசாலும் எந்த சத்ருவினாலும் தீங்கு செய்ய அனுமதிக்காத தேவன், தீங்கு செய்ய விடாத தேவன். இந்த காலை வேலை எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இந்த அதிகாலையில இந்த முதல் நாளில இருந்து எந்த ஒரு தீங்கும் சத்ருவினால் ஆண்டவரே எந்த ஒரு தீங்கு வராதபடி, சத்ருவினால் எந்த ஒரு தீங்கு வராதபடி, மனுஷர்களால எந்த ஒரு தீங்கு வராதபடி இந்த காலை வேலை கர்த்தர்களை பாதுகார். அந்த சத்ருவை முறியடித்து போடும், அந்த சத்ருவை முறியடித்து போடும், அந்த சத்ருவை முறியடித்து போடும், அந்த சத்ருவை முறியடித்து போடும். தீங்கு செய்கிற ஆவிங்க, தீங்கு செய்கிற வல்லமைங்க முறியடிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக. சிவ கதடா அல்மா ரங்க மட கபதடா அந்த தீங்கு செய்கிற வல்லமை, தீங்கு செய்ய நினைத்த வல்லமை, தீங்கு செய்ய நினைத்த வல்லமை அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இந்த முதல் நாளிலேயே எங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிற அத்தனை வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. ஸ்ரீமலர ரக மன கபதடா ஸ்ரீமலர மன சபதடா ரோ இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிற அத்தனை வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. யோசுவாவுக்கு தீங்கு செய்ய விடாத தேவன், இந்த காலை வேளையில் எங்களுக்கு தீங்கு செய்ய ஒரு சத்துருவை விடாதீங்கப்பா, ஒரு மனுஷனை விட்டாதீங்கப்பா, ஒரு அசுத்த ஆவியை விட்டாதீங்கப்பா. எல்லா சத்துருவின் கைகளில், எல்லா தீமைகளில் எங்களை விலைக்கு பாதுகார், எங்களை தீங்கு செய்ய நினைக்கிற அந்த வல்லமைய இந்த காலை வேளை இந்த முதல் நாள்ல முறியடிக்கப்படுவதாக. நீ மாகாதாடா அல்மாரா காதாடா நீ பாபா தாடா அல்மாரா பாஷா காதா நீ பாகாதாடா நீ மாலா ரபாகாதா
ரிபாதாடா ரகபா அல்மராஷகா அல்மரகதுடா நீமகமனதா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் முறியடித்து ஜெபிக்கும். முறியடிக்கப்படுவதாக உன் மண்ணில் நிற்கிறவளை பார்த்து சொன்னீங்களே, முன்னாடி நிற்கிறவளை பார்த்து சொன்னீங்களே, அந்த அசுத்த ஆவியை துரத்தால் தீங்கு செய்ய நினைத்த வல்லமை அழிச்சு, தீங்கு செய்ய நினைத்த வல்லமை அழித்து போன தேவன், துரத்தி போன தேவன் இந்த காலை வேலை எங்களுக்கு எந்தெந்த ரூபத்தில், எந்த கோணத்தில், எந்த விதத்தில், எங்க குடும்பத்தில், எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில சத்ரு தீங்கு செய்ய நினைச்சால், சபையில சமுதாயத்தை எந்த ரூபத்தில் தீங்கு செய்ய நினைச்சால், அந்த தீங்கு செய்ய நினைத்த அத்தனை வல்லமைய இந்த காலை வேலை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க. மந்திரத்தின் ஆவிக, சூனியத்தின் ஆவிக, செய்வனையின் ஆவிக, ஏவலின் ஆவிக, சாபத்தின் ஆவிக, பிசாசின் வல்லமைய இயேசுவின் நாமத்தில் இந்த முதல் நாளிலேயே அழிக்கப்படுவதாக எங்களுக்கு விரோதம் செய்ய ஒரு பிசாசை விடாதீங்கப்பா, ஒரு சத்துருவை விடாதீங்கப்பா, ஒரு சத்துருவை விடாதீங்கப்பா, ஒரு சத்துரை விடாதீங்க. Almaraka shama nada dada riba gama nada dada riga mana almaro raga mana sema nada dada ni malana mana kaba dada இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், முறியடித்து போகும்படி ஜெபிக்கிறேன். எந்த ரூபத்தில், எந்த கோணத்தில் எங்களுக்கு விரோதமா, எந்தெந்த விதத்தில் எங்களை தீங்கு செய்ய நினைச்சால், எங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சால் அந்த சத்ருவின் வல்லமை இந்த காலை வேளை, இந்த அதிகாலை வேளை இந்த முதல் நாளிலேயே முறியடிக்கப்படுவதால் அது இல்லாமல் போவதாக. தீங்கு செய்யற வல்லமைய முறியடிச்சு ஜெபிக்கிறோம். யோசுவாவுக்கு பக்கத்துல இருந்த அந்த பொல்லாத வல்லமை, அந்த தீங்கு செய்ய நினைத்த வல்லமை துரத்தி விட்ட தேவன் இந்த கால வெள்ள எங்களுக்கு விரோதமா எந்த ரூபத்துல, எந்த கோணத்துல, எந்த வல்லமை தீங்கு செய்ய நினைச்சிருந்தாலும், தீங்கு செய்ய திட்டம் போட்டிருந்தாலும் அன்றைக்கு ஐயோத்தோப்பேல் ஆலோசனைய பைத்தியம் ஆக்கி போட்ட தேவன் ஸ்ரீமலரகதா அல்மரஷபாதடா ரீபாகதடா நீமலரபா இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு விரோதமா போடப்பட்ட அப்படிப்பட்ட சதி திட்டங்கள் எல்லாம், அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் அபத்தமாக்கப்படுவதாக எங்க பிள்ளைகளை குறி வச்சு தாக்க நினைக்க எல்லா தீங்கு செய்யற ஆவிக அழிக்கப்படுவதாக எங்க குடும்பத்தை குறி வைக்கிற, எங்க சபையை குறி வைக்கிற ஸ்ரீமகதடா அல்மரகதடா ரீபலர மனசபா எங்க சபையை குறி வைக்கிற அத்தனை சத்ருவின் வல்லமை அழிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. முதல் நாள் முறியடிச்சு செபி. முதல் நாள் தப்பிக்க விடாது. முதல் நாள் உனக்கு தீங்கு செய்யற ஆவியை தப்பிக்க விடாது. அந்த வல்லமையை தப்பிக்க விடாது. அந்த தீங்கு செய்யற ஆவிய, அந்த தீங்கு செய்யற வல்லமைய அழிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதா. இனி சத்துருவினால் எந்த ஒரு தீமை இயேசுவின் நாமத்தில் என் ஜனத்துக்கு வராதபடி, எங்களுக்கு வராதபடி, சபைக்கு வராதபடி கர்த்தர் தடுத்து பாதுகாப்பீரா. சிவகதடா ரகதடா அல்மரக மன சேமனதடா ரீபலர மன கபதடா ரீபலர மன கமனதடா ரீபோ ரக மனசியா அல்மரகதடா இயேசுவின் நாமத்தில் யோசுவாவுக்கு விரோதமா தீங்கு செய்ய நினைத்த ஆவியை அழிச்சு போட்ட தேவன், துரத்தி போட்ட தேவன், இல்லாமல் ஆக்கி போட்ட தேவன் இந்த காலை வேளை எந்தெந்த வல்லமைய எங்களுக்கு சபைக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே எதிர்காலத்துக்கு தீங்கு செய்ய திட்டப்பட்டிருக்குது அவைகளை எல்லாம் கர்த்தர் துரத்தி அவைகளை இல்லாமல் ஆக்கி போடும்.
ரிபா காதா டடா ரகமன அல்மா ரகமன ஷமனதா டடா ரிபா டடா அல்மா ரகமன கபதோட இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் முறியடிச்சு ஜெபிக்கிறோம் முறியடிச்சு ஜெபிக்கிறோம் முறியடிச்சு ஜெபிக்கிறோம் முறியடிச்சு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தா இந்த நாளுக்கு பிறகு அந்த வல்லமையா எங்களுக்கு எந்த தீங்கு செய்யாதபடி ஆக்கி போடும் செய்யாதபடி ஆக்கி போடும் செய்யாதபடி ஆக்கி போடும் இதுக்கு பிறகு ஆண்டவர் இந்த நாளுக்கு பிறகு ஆண்டவர் இந்த நாளுக்கு பிறகு ஆண்டவர் எந்த ஒரு வல்லமை எங்களுக்கு தீங்கு செய்ய விடாது தீங்கு செய்யாதபடி அதை துரத்தி போடுங்கப்பா அதை துரத்தி போடுங்கப்பா அதை அழிச்சு போடுங்கப்பா அதை இல்லாமல் ஆக்கி போடுங்கப்பா அதை இல்லாமல் ஆக்கி போடுங்க அதை இல்லாமல் ஆக்கி போடுங்க அதை இல்லாமல் ஆக்கி போடுங்க அதை இல்லாமல் ஆக்கி போடுங்க ரிபா காதா டடா ரகமன ரிபா ரமன ஷமனதா டடா இயேசுவின் நாமத்தா எந்த சத்துரு எங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சிருந்தால் அதை எல்லாம் முறியடிச்சு போடு அதை எல்லாம் முறியடிச்சு போடு அதை எல்லாம் முறியடிச்சு போடு அதை எல்லாம் முறியடிச்சு போடு போவாஸ் விரித்த ஆண்டவரே அந்த ரூத்துக்கு மேல அந்த போவாஸ் விரித்த அந்த நீதியின் சால்வை அந்த நீதியின் சால்வை அந்த நீதியின் சால்வை அந்த நீதியின் சால்வை எங்க மேல விரிக்கப்படுவதாக எங்க மேல விரிக்கப்படுவதாக எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே எங்களை சுத்திகரித்த ஆண்டவரே எங்களை சுத்திகரித்த ஆண்டவரே எலியாவின் சால்வை எலிசா மேல விழுந்ததை போல எலியாவின் சால்வை இந்த கடைசி நிமிஷத்துல அந்த எலியாவின் வல்லமையின் சால்வை அந்த எலியாவின் வல்லமையின் சால்வை அந்த வல்லமையின் சால்வை எங்கள் ஒவ்வொருவரை மேலும் அந்த எலியாவின் வல்லமையான சால்வை அந்த 2 மடங்கு வல்லமையின் சால்வை அந்த வல்லமையான சால்வை அந்த வல்லமையான சால்வை எதிரிகளை முறியடித்தத சால்வை எதிரிகளை முறியடித்தத சால்வை சத்துருவை முறியடித்தத சால்வை சத்துருவை முறியடித்தத சால்வை பாகால்களை வெட்டி வீழ்த்தன சால்வை பாகால்களை வெட்டி வீழ்த்தன சால்வை பாகாலை வெட்டி வீழ்த்தன சால்வை சத்துருவை முறியடித்த சத்துருவை அழித்து போட்ட சால்வை அக்கடியே இறக்கின சால்வை அக்கடியே இறக்கின சால்வை வானத்தை அடிச்ச சால்வை வானத்தை திறந்த சால்வை சிவகத டட ரகதட மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பின சால்வை மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பின சால்வை இயேசுவின் நாமத்தா அந்த அக்கடியின் சால்வை அந்த அபிஷேக சால்வை அந்த வல்லமையின் சால்வை இந்த காலை வேளை எங்கள் ஒவ்வொருவரை மேலே விழுவதாக எங்கள் ஒவ்வொருவரை மேலே விழுவதாக காதா டடா ரகமன அல்மா ரகமன ஷமனதா டடா ரிபா ரமன கமனதா டடா ரிபா கமனதோடி அந்த ரக அந்த அக்கடியின் சால்வை அந்த அபிஷேக சால்வை அந்த வல்லமையான சால்வை அந்த வல்லமையின் சால்வை அந்த வல்லமையின் சால்வை அந்த வல்லமையின் சால்வை அந்த வல்லமையின் சால்வை சில பேர் மேல பிரத்யட்சமா விழுவதாக அக்கடியே இறக்கிற சால்வை சத்துருவை வெட்டி வீழ்த்துற சால்வை பாகால்களை அழித்து போட்ட சால்வை சவால் விடுகிற சால்வை சத்துருங்க சவால் விடுற சால்வை சத்துருங்க முன்னால் கர்த்தரே தேவன் நிரூபிக்கிற சால்வை எங்கள் ஒவ்வொருவரை மேல வீழுவதாக இயேசுவின் நாமத்தை ஆண்டவர் எங்க அக்கிரம சால்வியை நீக்கி போவாஸ் விரிச்ச ஆண்டவர் ரூத்துக்கு மேல விரிச்ச அந்த நீதியின் சால்வை அந்த மணவாட்டியின் சால்வை அந்த மணவாட்டியின் வெண் வஸ்திரத்தை எங்க மேல விரிச்ச ஆண்டவர் அந்த எலியாவின் சால்வை எங்க மேல போட்டு ஆண்டவர் 2 மடங்கு வல்லமையோடு அன்னைக்கு பெற்றுக்கொண்டு அந்த முதல் நாளிலே அற்புதம் செய்தார் இந்த முதல் நாள் எங்களுக்கு அற்புதத்தின் நாளா மாறணும் இந்த முதல் நாள் எங்களுக்கு அற்புதத்தின் நாளா மாறணும் இந்த முதல் நாளிலே கர்த்தர் அற்புதம் செய்ய தொடங்கும் அற்புத மந்திரி இந்த முதல் நாளிலே அற்புதங்களை செய்வீராக இந்த முதல் நாள் இந்த காலை வேளை அற்புதம் தொடங்கட்டும் ஆண்டு அந்த சாவியை பெற்றுக்க முதல் நாளிலே அற்புதம் செய்த தேவ அற்புதம் செய்ய வச்ச தேவ அற்புதத்தை செய்த தேவ இயேசுவின் நாமத்தினால் இந்த முதல் நாள் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் அந்தகார இருளினின்று அச்சரிய ஒளி கலைத்தான் அந்தகார இருளினின்று அச்சரிய ஒளி கலைத்தான் அழைத்த
அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, எப்பவுமே சொந்தம் அல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, எப்பவுமே சொந்தம் அல்ல. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். நான் இயேசுவால அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். கர்த்தர் இந்த காலை வேளையிலேயே, இந்த முதல் நாளிலேயே கர்த்தர் நம்மளை சுத்திகரித்திருக்கிறார். இந்த சுத்திகரிப்பு ஏற்படலை அப்படின்னா, அந்த சுத்திகரிப்பு ஏற்படாத வரைக்கும் யோசுவாவுக்கு அந்த தீங்கு செய்கிற ஆவி தீங்கு செய்வதற்கு யோசுவாவுக்கு வலது பக்கத்திலே நின்றுச்சு. யோசுவாவினுடைய வலது பக்கத்திலே இருந்துச்சு. எதுக்கு நின்றுச்சு? தீங்கு செய்வதற்காக நின்றுச்சு, தீங்கு செய்வதற்காக நின்றுச்சு. அந்த அக்கிரமத்தை ஆண்டவர் நீக்கி எப்போ ஆண்டவர் அவரை சுத்திகரித்தாரோ அன்றைக்கு அவருக்கு அந்த அந்த தீங்கு செய்கிற ஆவி என்ன செஞ்சிருச்சு? அவரை விட்டு நீங்கி போயிடுச்சு. பார், உன் அக்கிரமத்தை நீங்க செஞ்சேன் அப்படின்னு சொல்றார். அக்கிரமத்தை நீங்க செஞ்சேன். அப்போ அந்த அக்கிரமத்தை நீங்க வச்சுட்டு புது வஸ்திரத்தை யாருக்கு விடுத்துறாருன்னா அந்த யோசுவாவுக்கு விடுத்துறார். அந்த புது வெண் வஸ்திரம் போவாஸ் ரூத்துக்கு மேலே ஒரு வஸ்திரத்தை விரித்தார். போவாஸ் ரூத்துக்கு மேலே ஒரு வஸ்திரத்தை விரித்தார் இல்லையா? எலியாவின் சால்வை எலிசாவுக்கு மேலே என்ன செஞ்சிச்சு? விழுந்துச்சு. எலியாவுடைய சால்வை எலிசாவுக்கு மேலே விழுந்துச்சு. அந்த சால்வையை பெற்றுக்கொண்டு அந்த முதல் நாளிலேயே எலிசா என்ன செய்ய ஆரம்பித்தார்னா அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். அந்த சால்வையை பெற்றுக்கொண்டு திரும்பும் போதே என்ன செய்ய ஆரம்பித்தார்னா அந்த முதல் நாளிலே தேவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அற்புதத்தை தேவன் செய்ய ஆரம்பித்தார். இந்த முதல் நாளிலிருந்தே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். இந்த முதல் நாளிலிருந்தே தேவன் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆமே. இதற்கு ஏற்றார் போலவே தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது இதற்கு ஏற்றார் போலவே வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் வசனத்தை இந்த நாட்களை கவனித்து சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் முதல் பகுதி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் முதல் பகுதி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ அது வாய்க்காதே போகும். அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ அது வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் இந்த முதல் நாளிலே ஆண்டவர், இந்த முதல் நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அது எந்த ஆயுதமாக இருந்தால், அது எந்த ஆயுதமாக இருந்தால், அது எந்த ஆயுதமாக இருந்தால், அது எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தால் அது இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க. அது வாய்க்காத போக பண்ணும்படி ஜெபிக்க, அது வாய்க்காம போக பண்ணும்படி ஜெபிக்க. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தை வாய்க்காதே போவதாக, வாய்க்காதே போவதாக.
வாய்க்காதே போவதாக. அது எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தோம், அது எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தோம், அது எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தோம், அது எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தோம், அது எப்பேற்பட்டவன உருவாக்கப்படுற ஆயுதமாக இருந்தால், அது எப்பேற்படுகிறவனால் உருவாக்கப்படுகிற ஜீவா லரதாடா அல்மா ரகதாடா நீமா நர மன கபதாடா, அது எப்பேற்படுகிறவனா உருவாக்கப்படுகிற அது ஆயுதமாக இருந்தால், அது ஆயுதமாக இருந்தால் இந்த காலை அது வாய்க்காமலே போவதாக, அது வாய்க்காமலே போவதாக, அது வாய்க்காமலே போவதாக. எப்பேற்படுகிறவனால் எப்பேற்படுகிறவனால் உருவாக்கப்படுகிற ஆயுதமாக இருந்தால், ஆயுதமாக இருந்தால் அது இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போவதாக, வாய்க்காமலே போவதாக, வாய்க்காமலே போவதாக, வாய்க்காமலே போவதாக, வாய்க்காமலே போவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போவதாக. ரெண்டாவது அப்படி எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, எப்பேற்பட்டவனால உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதமோ வாய்க்காதே போகும். அப்படியே பக்கத்து கைப்பிடி சொல்ல, எப்பேற்பட்டவர்களால எப்பேற்பட்டவைகளால எப்பேற்பட்டவர்களால எப்பேற்பட்டவர்களால உருவாக்கப்படும் உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். எப்பேற்பட்டவர்களால் உருவாக்கப்பட எப்பேற்பட்டவர்களால் உருவாக்கப்படுகிற உனக்கு விரோதமா உனக்கு விரோதமா உனக்கு விரோதமா எப்பேற்பட்டவர்களால் எப்பேற்பட்டவர்களால் உருவாக்கப்படும் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காமலே போகும், அது வாய்க்காமலே போகும், அது வாய்க்காமலே போகும், அது வாய்க்காமலே போகும். எப்பேற்பட்டவர்களா 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 உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எந்த ஆயுதமும் இந்த முதல் நாளிலே அது வாய்க்காமலே போவதாக, அது வாய்க்காமலே போவதாக, அது வாய்க்காமலே போவதாக. மூணாவது சொல்றேன், எப்பேற்பட்டவைகளால் உருவாக்கப்படும் ஆயுதமும் வாய்க்காதே போகும். எப்பேற்பட்டவைகளால் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே சொல்ல, அப்படியே சொல்ல, எப்பேற்பட்டவைகளா 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 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எப்பேற்பட்ட உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் எந்த ஆயுதம் எந்த ஆயுதம் எப்பேற்பட்டவைகளா எவ்வளவு பெரிய வல்லமையா எவ்வளவு பெரிய வல்லமையா எவ்வளவு பெரிய வல்லமையா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் எந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும், அது வாய்க்காதே போகும், அது வாய்க்காதே போகும், அது வாய்க்காதே போகும். அது எந்த வல்லமையும் அது எந்த மனிதனும் எந்த ஆவியும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதாக, வாய்க்காதே போவதாக, வாய்க்காதே போவதாக. ஆமென் ஆமென். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எப்பேற்பட்டவர்களால் உருவாக்கப்பட ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எப்பேற்பட்டவைகளால் உருவாக்கப்படும் ஆயுதமோ வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும். எப்பேற்பட்டவர்களால் உருவாக்கப்படுகிற ஆயுதமோ வாய்க்காதே போகும். எப்பேற்பட்டவைகளால் உருவாக்கப்படும் ஆயுதமோ வாய்க்காதே போகும். ஆமென். அப்போ முதல் ஆயுதம் என்ன ஆயுதம்? எப்பேற்பட்ட ஆயுதம். எப்படி ஏற்பட்ட? அப்போ சின்ன ஆயுதமும் இருக்குது, பெரிய ஆயுதமும் இருக்குது இல்லையா? சின்ன ஆயுதமோ இருக்குது, பெரிய ஆயுதமோ இருக்குது இல்லையா? சின்ன ஆயுதமோ இருக்குது, பெரிய ஆயுதமோ. அப்போ சின்ன ஆயுதமோ உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டா வாய்க்காது. ரெண்டாவது என்ன? பெரிய ஆயுதமாக இருந்தாலும் அதனால் உனக்கு எந்த தீங்கும் வராது. ரெண்டாவது என்ன சொன்னேன்? எப்பேற்பட்டவர்களால் அப்படின்னு, எப்பேற்பட்டவர்களால். அப்போ சாதாரண மனுஷர்கள் உருவாக்கப்படுற ஆயுதமும் இருக்குது, நல்ல கை தேர்ந்தவங்க உருவாக்கப்படுற ஆயுதமும் இருக்குது. சாதாரண மனுஷர்கள் உருவாக்குற ஆயுதமும் இருக்குது, சாதாரண மனுஷன் உருவாக்குற ஆயுதமும் இருக்குது. ரெண்டாவது என்ன? அந்த உருவாக்குறதுல கை தேர்ந்தவர்கள் இல்லையா, நல்ல பெரிய அதில் அனுபவம் உள்ளவர்கள் உருவாக்கப்படுகிற ஆயுதமும் இருக்குது. யார் உருவாக்கினாலும் அந்த ஆயுதம் உனக்கு விரோதமா வாய்க்கவே வாய்க்காது. மூணாவது என்ன? எப்பேற்பட்டவைகளால். அப்போ இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியும் இருக்குது, துரைத்தனமும் இருக்குது. துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியே சேனை. அப்போ வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனையும் நமக்கு விரோதமாக எழும்பும், துரைத்தனமும் நமக்கு விரோதமாக எழும்பும்.
வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனையை ஈஸியாக ஜெயிச்சு வந்துடலாம். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஆனால் துரைத்தனத்தை ஜெயிக்க முடியாதுன்னு, ஜெயிப்பது கொஞ்சம் கடினம். ஏன்னா அவன் தான் நேரடியான லூசிபர். யாரு? அவன் தான் பிசாசு. யாரு? துரைத்தனம் தான் பிசாசு. ஒரிஜினல் பிசாசு அதுதான். இதெல்லாம் அதனுடைய டிபார்ட்மெண்ட். எது? அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மனதில் பொல்லாதாவின் சேனைகள்லாம் அவனுடைய டிபார்ட்மெண்ட். அவன் கூட இருக்கிறவன். இவங்களாம் அவனுக்கு சப்போர்ட் பண்றவங்க. இவங்களை எப்படி சப்போர்ட் பண்றவங்க. ஆனால் மெயின் யாரு? அவன் தான் லூசிபர். அவன் தான் துரைத்தனம் பேர். அவனுக்கு பேர் தான் துரைத்தனம். அப்போ வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளும் நமக்கு விரோதமாக செயல்படும், துரைத்தனமும் நமக்கு விரோதமா செயல்படும். பட் எவைகளால் உருவாக்கப்படும் ஆயுதமோ வாய்க்காது. அப்படியே பக்கத்தில் கை இந்த மூணுக்கு அப்படியே ஜோம் பண்ணுங்க. இந்த மூணுத்துக்கு ஜோம் பண்ணுங்க. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகணும். எவர்களால் உருவாக்கப்பட ஆயுதமும் வாய்க்காதே போகணும். எவைகளால் உருவாக்கப்பட ஆயுதம், இந்த மூணு ஆயுதம், இந்த மூணு ஆயுதம், இந்த மூணு விதமான ஆயுதம், இந்த மூணு விதமான ஆயுதம் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். இந்த மூணு விதமான ஆயுதங்கள், இந்த மூணு இடத்துல உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், அது இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போவதாக, வாய்க்காமலே போவதாக, வாய்க்காமலே போவதாக, வாய்க்காமலே போவதாக, வாய்க்காமலே போவ. இந்த மூணு இடத்துல ஸ்ரீமா லத்தா டாடா ரக மன அல்மா ரக மன கபா டாடா ரீபா லர மன கம நதா டாடா அல்மா ரக மன கபா டாடா எங்களுக்கு விரோதமா, எங்களுக்கு விரோதமா, குடும்பங்களுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா இந்த மூணு இடத்துல உருவாக்கப்படுற அது எந்த ஆயுதமாய் இருந்தால், அது எப்பேற்பட்ட ஆயுதமாய் இருந்தால், அது எவையில உருவாக்கப்படுற ஆயுதமாய் இருந்தால், அது இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போவதாக, வாய்க்காமலே போவதா, பலிக்காமலே போவதா. அவைகளால் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்கள் சபைக்கும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளுவீராக, கர்த்தர் காத்துக் கொள்ளுவீராக, கர்த்தர் காத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த மூணு காரியமும் என்னுடைய சொந்த கருத்துல சொல்லல. மேலக்கிற அந்த 16வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்காக ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற, தன்னுடைய கிரியைகளுக்காக என்பது நல்ல கிரியைகளுக்காக, நல்ல காரியத்துக்காக ஒரு கருவியை, ஒரு ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் படைச்சேன் அப்படின்னு. ரெண்டாவது சொல்றாரு, கெடுத்து ஒரு நபரை, ஒரு குடும்பத்தை, ஒரு ஆட்களை, ஒரு தொழிலை, ஒரு சபையை கெடுத்து நிக்கிரகம் பண்ணக்கூடிய கொல்லனையும் நான் என்ன செஞ்சேன்? உருவாக்குன்றேன். ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்கிறேன்? உருவாக்கி இருக்கிறேன். ஒருத்தன் யாரு? தன்னுடைய நல்ல கிரிகளுக்கு, தன்னுடைய நல்ல, இப்போ விலங்குற மாதிரி சொன்னேன். இப்போ கத்திரிக்காய் வெட்டணும், நமக்கு என்ன வேணும்? ஒரு கத்தி வேணும் இல்லையா? கத்திரிக்காய் வெட்டுறதுக்கு என்ன வேணும்? ஒரு கத்தி வேணும் இல்லையா? அவர் சொல்றாரு, கத்திரிக்காய் வெட்டுறதுக்கு அப்படின்னா ஒரு நல்ல நிகழ்வுக்கு, ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவதற்காக ஒருத்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? உருவாக்கி வச்சிருக்கிறேன். ரெண்டாவது என்ன? கெடுதல் செய்கிறதற்காகவே ஒருத்தனை உருவாக்கி வச்சிருக்கிறேன். ஒருத்தன் யாரு? நல்லதை செய்யறதுக்காகவே ஒருத்தன் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? உருவாக்கி வச்சிருக்கிறேன். அவன் என்னதான் செய்வான்? நல்லதை மட்டும்தான் அவன் செய்வான். நல்லதுக்கு மட்டும்தான் இதை செஞ்சா இந்த பிள்ளைகள் என்ன செய்யப்படும்? உபயோகப்படும் அப்படின்னு இல்லையா? இப்போ அவங்களுக்கெல்லாம் பிளேடு வச்சிருந்தோம். இந்த பிளேடு எதுக்கு பயன்படும் அப்படின்னா, ஸோ நகம் கட் பண்ண பயன்படும், சேவிங் பண்ணுறதுக்கு பயன்படும் இல்லையா? அதே பிளேடை மென்று முகத்தில் துப்பி பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம். இவன் யாரு? அதை வச்சு சேவ் பண்ணாலோ, முடி வெட்டினாலோ, நகம் கட் பண்ணாலோ அவன் யாரு? நல்ல கொள்ளன் இல்லையா? ஆனால் ரெண்டாவது என்ன? அதை மென்று, அதை உடைச்சி, அதை வாயில் வச்சிருந்து அதை துப்பி முகத்தில் துப்பிட்டு அதை போ பதிஞ்ச உடனே டக்குன்னு அவங்ககிட்ட இருக்கிறத ஜோப்படி பண்ணுறான் இல்லையா? பிட் பாக்கெட் அடிக்கிறான் இல்லையா? அவனும் அதை பயன்படுத்துகிறான். இவன் யாரு? இவன் கெட்ட கொள்ளன் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கொள்ளனால உனக்கு என்ன கிடையாது? எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. நல்ல கொள்ளனால் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. மாறா தீங்கு செய்கிறவனே, அதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்றார். என்ன சொல்றா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அப்ப தேவன் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, இந்த கெடுதல் செய்வதற்காகவே ஒருத்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? உருவாக்கி வச்சிருக்கல. அவனுக்கு என்னதான் வேலை? கெடுதல் பண்ணதுல கை தேறினவன், கெடுதல் பண்றதுல கை தேறினவன் இல்லையா?
கெட்டதில் பண்றத, கெட்ட காரியத்தை நடப்பிக்கிறத, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது, ஒரு குடும்பத்துக்கு தீமை செய்யறது, ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனையை உண்டாக்குறது, ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது, ஒரு நபருக்கு தீங்கு செய்வது ரொம்ப லேசான காரியம். அவனுக்கு அது கைவந்த கலை. யாருக்கு? அந்த கெடுதலை செய்யறவனுக்கு. அப்ப அதிலேயே ஊறி 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 நல்லா பழகி போனவன் எப்படி செய்வான்? தப்ப கிளீனா பக்கவா அருமையா செய்வான் இல்லையா? அவனால உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எவனால? தீங்கு செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட. அவனுக்கு என்ன பழக்கம்? சின்ன வயசுல இருந்து அவன் பெரிய ஆள் வரைக்கும் அவன் செஞ்ச வேலை என்னதான்? எப்படியெல்லாம் தீமை செய்யலாம், எப்படியெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு, ஒரு நபருக்கு, ஒரு தொழிலுக்கு, ஒரு ஆட்களுக்கு, ஒரு சபைக்கு எப்படியெல்லாம் என்ன செய்யலாம், தீமையை செய்யலாம் அப்படின்னு நல்ல பக்காவா என்ன பண்ணுவாங்க? தீமையை கிளியரா செய்வாங்க, பக்காவா செய்வாங்க. அதுல தோத்து போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி பக்காவா தீமை செய்யற நபர் உனக்கு விரோதமா, யாருக்கு விரோதமா? உனக்கு விரோதமா, உங்களுக்குன்னு சொல்லல, உனக்கு விரோதமா அப்பேற்பட்ட நபர் உருவாக்கினா கூட அவன் யாரு? தீமை செய்யறவன் தான், தீமை செய்ய பழகினவன் தான், தீமை செய்வதற்கே உருவாக்கப்பட்டவன் தான். அப்பேற்பட்டவன் கூட உனக்கு விரோதமா ஏதாவது செஞ்சான்னா அது என்ன செய்யாது? அது ஒண்ணுமே உன்னை அணுகாது. அதனால உனக்கு எந்த பாதிப்புமே வராது அப்படின்னு தான் அந்த காலையில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆமே. அப்போ அதை சாதாரண என்ன செய்ய முடியாது, எடுக்க. இப்போ சாதாரண ஆளுனால ஒரு தீமை வர்றதும் இருக்குது, அந்த தீமை செய்ய பழகிறவனால தீமை வர்றதும் இருக்குது இல்லையா? சாதாரண ஒரு நபரால தீமை வருவதும் இருக்குது இல்லையா? அதுலயே நல்ல தேறி தேறி தலைவனா இருக்கிறான் பார். தலைவனா இப்போ அந்த கட்ட பஞ்சாயத்தில் பண்ணுவாங்க இல்லையா? அதில் ஒரு ஆளுங்க யாரு? இப்போதான் கத்துக்குட்டியாக முளைச்சி வருவாங்க இல்லையா? அவனு என்ன செய்வான்? அவனு என்ன செய்வான்? அடிதடி பண்ணுவான், அவனும் அடிப்பான், அவனும் உதைப்பான், அதை ஒன்று பண்ணுவான் இல்லையா? அடிப்பான், காசை போட்டுக்குவான். இதுலேயே இந்த ஒரு 100 பேர், ஒரு 50 பேருக்கு ஒருத்தன் தலைவனா இருப்பான் இல்லையா? தலைவனா இருப்பான். அவன் யாரு? அவன் தீமை செய்வதற்கு நல்ல பழகினவன். தீமை செய்வதற்கு பழகினவன். எவ்வளவு மைனூட்டா நீ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, அதான் கதை ஆலமானிக்கு சொல்றது, உனக்கு நீ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உனக்கு தீங்கு செய்ய நினைச்சாலும், தீங்கு செய்ய வந்தாலும், அவன் என்ன பிளான் பண்ணாலும், அவன் என்ன திட்டம் போட்டாலும் அந்த திட்டம் உங்ககிட்ட பலிக்காது. அந்த திட்டம் உங்ககிட்ட பலிக்காது. கைகள் தட்டுக்கத்தை மையப்படுத்தலாமா? அந்த திட்டம் உங்ககிட்ட என்ன செய்யாது? பலிக்காது. அவன் எவ்வளவு மைனூட்டா வந்தாலும் சரி, அவன் எவ்வளவு ஞானமா வந்தாலும் சரி, எவ்வளவு வீரம் வந்தாலும் சரி, நீ கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு உனக்கு தீங்கு செய்ய வந்தாலும் சரி, அப்படிப்பட்ட தீமைகள் உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவன் செய்யற தீமை எனக்கு தெரியும், அவன் செய்யற தீமை எனக்கு தெரியும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அந்த ஆயுதத்தை நான் வாய்க்க விட மாட்டேன், நான் வாய்க்க விட மாட்டேன். அந்த உனக்கு விரோதமா உருவாக்கப்படுற அந்த ஆயுதத்தை நான் வாய்க்க விட மாட்டேன், நான் வாய்க்க விட மாட்டேன். கர்த்தர் அபத்தமாக்கி போடும், கர்த்தர் அபத்தமாக்கி போடும், கர்த்தர் அபத்தமாக்கி போடும், கர்த்தர் அழிச்சு போடும். அப்படிப்பட்ட ஆயுதங்கள் நாங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, எங்க கண்களுக்கு தெரியாத அளவுக்கு, நாங்க கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு தீமை செய்ய வந்தாலும், எங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சாலும், அப்படிப்பட்ட தீமைகள், அப்படிப்பட்ட தீமைகள் எங்களுக்கு, எங்க பிள்ளைகளுக்கும், சபைக்கும், குடும்பத்துக்கும் வராதபடி, அணுகாதபடி அவைகளை எல்லாம் கர்த்தர் நிக்கரகம் பண்ணி போடும், கர்த்தர் நிக்கரகம் பண்ணி போடும். தேவன் நிக்கரகம் பண்ணி போடுவீராங்க, நிக்கரகம் பண்ணி போடுவீராங்க. கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீ கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அவன் வந்தாலும் சரி இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா நம்ம அப்பா கண்ணுக்கு தெரியாதது இல்லை. நம்ம கண்ணுக்கு அவர் சொல்லுவாரு, ஏ உன்னை உருவாக்குறதே நான் தானே. அவனை பார்த்து என்ன சொல்லுவாரு? இப்ப நமக்கு தீங்கு செய்ய வரான் இல்லையா? இப்ப அவன் நமக்கு என்ன தெரியாது? நம்ம கிட்ட எப்படி பேசுவாங்க? நல்ல விதமா இருப்பாங்க, நல்ல விதமா என்ன செய்வாங்க? பேசுவாங்க, நல்ல விதமா என்ன பண்ணுவாங்க? நல்ல ஆக்டிவிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கும். நம்ம கிட்ட எப்படி இருக்கும்? இப்போ நம்மகிட்ட எப்படி பேசுவாங்க? நல்ல ஆக்டிவேஷன், நல்ல பாசமா, நல்ல அன்பா, இப்படியெல்லாம் இவங்க பாசமா இருப்பாங்களான்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல. அந்த மாதிரி பேசுவாங்க இல்லையா? ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சதி திட்டம் இருக்கும், உள்ள ஒரு பெரிய சதி திட்டம் இருக்கும். அவங்க போடுற சதி நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு உள்ள ஒருத்தர் இருக்காரு பத்தியா, நமக்கு உள்ள ஒருத்தர் இருக்காரு பத்தியா, அவர் உன்னிலும் மேலும் இருக்கிறபட அவர் பெரியவர், அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, அவரை மீறி ஒண்ணு நடக்க முடியாது, அவரை என்று அணுகூட அசையாது, அவரை மிஞ்சி, அவரை மிஞ்சி ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் உனக்கு எந்த ஒரு தீங்கும் வராது, உனக்கு எந்த ஒரு தீங்கும் வராது.
தீங்கு செய்கிற ஆவிகளா, தீங்கு செய்கிற வல்லமைகளா நீ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, நீ கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு இருந்தால் அப்பேற்பட்ட வல்லமைகள் கண்டுபிடித்து அழிக்கிற நம்ம ஆண்டவர், கண்டுபிடித்து அழிக்கிற தேவனுடைய வல்லமை, கண்டுபிடித்து அழிக்கிற தேவனுடைய வல்லமை, கண்டுபிடித்து அழிக்கிற தேவனுடைய வல்லமை. சிபகத்தடா அதுதான் அந்த எலிசாக்கு மாதிரி இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, அந்த ராஜா, இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்னாடி அவன் பிரதானி வருவான், அவன் பிரதானி முன்னாடி வருவான். எலிசாவும் அவன் ஆட்களை உள்ள உட்காந்து பேசியிருப்பாங்க வீட்டுக்குள்ள. உடனே எலிசா சொல்லுப்பா, அந்த கொலைபாதனுடைய மகன் என்னை அழிக்க என்ன பண்ணிட்டான், ஆளை அனுப்பிட்டான். அவன் காலடி சத்தம் என்ன செய்யுது, என் காது கேட்குது. அவன் நடக்கிற சத்தத்தை கூட கேட்டு, அவன் காலடி சத்தத்தை கூட கேட்டு, அவன் மூச்சு படுற சத்தத்தை கேட்டு உனக்கு விரோதமாக எழும்புற அது எந்த ஆயுதமா? ஷிமல தடா ராகா அல்மா ராகா மனசா ரீமாகாபாதாடா ரீமாகாபாதா. அவன் காலடி சத்தத்தை கேட்டு, அவன் மூச்சு விடுற சத்தத்தை கேட்டு, அவன் அசைகிற அசைவின் சத்தத்தை கேட்டு அந்த வல்லமைகள் கர்த்தர் முறியடிக்க வல்லவன், கர்த்தர் முறியடிக்க வல்லவன், கர்த்தர் முறியடிக்க வல்லவன், கர்த்தர் முறியடிக்க வல்லவன். அவன் கண்ணு உன் கண்ணுக்கு என் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நமக்குள் இருக்கிற ஆண்டவர் உலகத்துல இருப்பவன். உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவன், உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவன். அந்த பெரிய தேவன், அந்த பெரிய தேவன் அந்த தீங்கு செவனை பார்த்து சொல்லுவான், உன்னை உருவாக்கினதே நான் தான், உன்னை உருவாக்கினதே நான் தான், உன்னை உருவாக்கினதே நான் தான். என் பிள்ளையை நீ அழிக்க பாரியா, என் பிள்ளையை நீ தொட பாரியா, என் பிள்ளைக்கு தீங்கு செய்ய பாரியா. அப்படிப்பட்ட ஆயுதங்களை தேவன் வாய்க்காமலே போக பண்ணிக்கிறேன், வாய்க்காமலே போக பண்ணுங்க, வாய்க்காமலே போக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் கண்ணுக்கு தெரியும். ஆமென் ஆமென். உமையன்றி அணுவேதோ அசையாதையா, உமையன்றி அணுவேதோ அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அவர் இல்லாம அணு கூட அசைய முடியாது. ஆமே, அப்படி அனுமதி இல்லாம சொல்றேன், உன் தலைக்கு ஒரு முடி கூட என்ன செய்யாது, கீழே விழாது. அவ்வளவு பாதுகாக்கிற அருமையான தேவன். ஆமே. இந்த காரியத்தை ஆண்டவர் யாருக்கு செய்ய விரும்புகிறார், அதுதான் முக்கியமான காரியம். 3 காரியத்தை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். 3 காரியத்தை. ஏன்னா அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது, உங்களுக்குன்னு சொல்லாம உனக்கு விரோதமாய் அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது? உனக்கு. அந்த உனக்குன்ற நபரை நம்ம இருந்தோம்னா இந்த காரியத்தை எப்பேற்பட்ட நபர்களோ, எந்த ஆயுதமோ, எப்பேற்பட்ட உருவாக்கப்பட ஆயுதமாக இருந்தாலும் அது நம்மகிட்ட என்ன செய்யாது, வாய்க்கவே வாய்க்காது, அது பலிக்கவே பலிக்காது. ஒரு நாளும் அதனால நமக்கு எந்த தீமையும் வராதபடிக்கு தேவன் காக்க விரும்புகிறா. இதை தேவன் உனக்குன்னு சொல்றாரு. அந்த உனக்குன்னு சிங்கிளா சொல்ற நபர் யாரு, அந்த நபர் எப்படிப்பட்ட நபராக இருந்ததுனால கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய விரும்புகிறா. 3 காரியத்தை மட்டும் வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். 5வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, 5வது வசனம் அந்த 54 5வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, உன் சிருஷ்டிகரே உன் நாயக சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்த உன்னுடைய மீட்பர். யாருக்கு தேவனை செய்ய விரும்புகிறார்னா, மீட்கப்பட்டவனுக்கு தேவன் இதை செய்ய விரும்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னுடைய மீட்பர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னுடைய மீட்பர். அப்ப தேவன் யாருக்கு இந்த எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக பண்ணுவார் அப்படின்னா, மீட்கப்பட்ட நபர்களாய் நாம் இருப்போமானா எந்த ஆயுதமோ நம்ம என்ன செய்யவே செய்யாது, வாய்க்கவே வாய்க்காது, வாய்க்கவே வாய்க்காது. அப்ப நம்ம யாரா இருக்கணும், தேவனால் மீட்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அந்த மீட்கப்பட்ட நபர்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், இப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார், இப்பேற்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, இப்போ அதெல்லாம் எனக்கு விவரமா பேசுவதற்கு நேரம் இல்லை. சாதாரண 3 கர்த்தரை சிம்பிளா சொல்லி நான் முடிக்க போறேன். ஆமே. யாரை கர்த்தர் மீட்பார், யாரை கர்த்தர்
மீட்கப்படுவது என்பது இன்னொன்று ரட்சிக்கப்படுவது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ரட்சிக்கப்படுவது அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மீட்கப்பட்டவர்கள் அப்படின்றவங்கள ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ரட்சிக்கப்பட்டவர்கள். இன்னொன்று என்ன சொல்லலாம்? தேவனாலே காப்பாற்றப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சேவியர்ன்றதுக்கு காப்பாற்றுகிறவர் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. சேவியர் அப்படின்றவனா ரட்சிக்கிறவர். அந்த சேவியருக்கு ஒரு அர்த்தம் என்ன? காப்பாற்றுகிறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படின்னா தேவன் நம்ம யாரா இருக்கணும்? ஒன்று ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணும், இல்லை மீட்கப்பட்டவர்களா இருக்கணும், இல்லை தேவனால காப்பாற்றப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் தான் வாய்க்காது. அவர்களுக்கு விரோதம் உருவாக்கப்படும் ஆயுதம் தான் வாய்க்காது. அப்ப கர்த்தர் எனக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி எந்த ஒரு ஆயுதமும் எனக்கு விரோதமாக வாய்க்காம இருக்கணும்னா நான் யாரா இருக்கணும்? மீட்கப்பட்ட நபரா இருக்கணும். யாரை கர்த்தர் மீட்பார்? யாரை கர்த்தர்? எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க, ஆனால் தேவன் எல்லாரையும் மீட்குவாரா? எல்லாரையும் தேவன் ரட்சிப்பாரா? யாரை தேவன் ரட்சிப்பார்? 116ஆம் சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 116ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் யாரை காப்பாற்ற விரும்புகிறார்னா கபடற்றவர்களை தேவன் காப்பாற்ற விரும்புகிறார். நான் மெலிந்து போனேன். அப்ப யாரை தேவன் ரட்சிக்கிறார்? கபடற்றவர்களை தேவன் ரட்சிக்கிறார். அப்ப ரட்சிக்க ஆண்டவர் என்ன ரட்சிக்கணும்? ஆண்டவர் என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்னா கபடற்றவங்களா இருக்கணும். இன்னொரு பணியில சொன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க யாரா இருக்கணும் தெரியுமா? கபடற்றவங்களா இருக்கணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆதி சபையில இந்த சுபாவத்தை நீங்க பார்க்க முடியும். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் கபடற்ற இருதயத்தோடு வீடுகள் தோறும் என்ன செய்வார்கள்? அப்பம் புசித்தார்கள் அப்படின்னு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் உபதேசத்தை பற்றி சொல்லிட்டு கீழே சொல்லுவான். அனுதினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும். அப்ப கபடமில்லாத இருதயம் அப்படின்னா என்ன? அப்ப இது முதல்ல சொல்லிட்டாரு, அது அப்புறம் சொல்றேன். அப்ப முதல்ல யாரை கர்த்தர் ரட்சிக்க விரும்புறா? இப்ப பேதுரு பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டபடி 3000 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? ரட்சிக்கப்பட்ட. கடைசி வசனம் முடிச்சிருமா? கடைசி வசனம் முடி. ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் தேவன் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னார் இல்லையா? அப்ப தேவன் 3000 பேர் என்ன செஞ்சிருக்கிறார்? ரட்சித்து சபையில சேர்த்து கொண்டார். 3000 பேர் ரட்சித்து சபையில சேர்த்து. இந்த 3000 பேரும் யாரு அப்படின்னா இப்ப வாசித்த வசனம் கபடமில்லாத இருதயம். அப்ப என்ன இருக்கக்கூடாது? கபடம் இருக்கக்கூடாது. அப்ப கபடம் இருந்துச்சுன்னா அவங்கள தேவன் என்ன செய்ய மாட்டாரு? ரட்சிக்க மாட்டா. இல்ல ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க கபடம் இல்லாம இருக்கணும். கபடம் இல்லாம சரி. கபடம் இருக்குது இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் கபடமா இருக்கிறேன் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே வசனம் திரும்ப வாசிக்க பார்க்கலாம். அதே அவர்கள் ஒருமனப்பட்டவர்களா? எத்தனை வசனம்? 46. அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்படின்னா இல்லையா? வீடுகள் தோறும் எப்படி? எந்த வீடும் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த வீடும் அந்த வீட்டை நான் வரமாட்டேன், அவங்களை என்ன பிடிக்காது அப்படின்னு செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எது உள்ளவங்க? கபடம் இல்லாதவங்க இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். இப்போ அவங்க சொல்ல திருப்பதி பத்தி சொல்றாரு இல்லையா? வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் அப்படி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? திருப்பந்தி இல்லையா? திருப்பந்தி நடத்தது இல்லையா? இந்த திருப்பந்தி அதை நான் இப்படி சொல்றேன். என்ன சொல்றேன்? எந்த வீட்டில் ஜெபம் வச்சாலும் அந்த வீட்டுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? வரமாட்டேன். இந்த வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டேன்? வரமாட்டேன். வேணா அங்க ஜெபம் வைங்க, நான் வரேன். இங்க வேணா ஜெபம் வைங்க, நான் வரேன். அந்த வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டேன்? நான் வரமாட்டேன்னு ஒருத்தர் சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு உள்ள என்ன இருக்கு? கபடம் இருக்கு. விளங்குற மாதிரி வசந்த அடிப்படை உங்களுக்கு சொல்றேன் இல்லையா? அவங்க ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும். அப்போ அந்த வீட்டுக்குள்ள போகும்போது என்ன வரணும்? வருத்தத்தோட போகக்கூடாது,
வேதனையோடு போகக்கூடாது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா எந்த அளவுக்கு சந்தோஷமாக போகிறோமோ அதே அளவுக்கு சந்தோஷம் அடுத்த வீட்டு நுழையும் போதும் வரணும். அப்படி வந்துச்சுன்னா எனக்குள்ள என்ன இல்லை, கபடம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா கபடம் இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன இருக்கு, உள்ள கபடம் இருக்குன்னு நான் சொல்ல பைபிள் சொல்லுது. ஏன்னா அவங்க சொன்னாங்க கபடமில்லாத இருதயத்தோடு வீடுகள் தோறும் என்ன செஞ்சாங்க, அப்பம் விட்டாங்க. அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நம்ம போகாமல் இருக்கிறது வேற. சந்தர்ப்பம் என்னால் என்ன செய்ய முடியல, இன்னைக்கு ஒரு நெருக்கடியான வேலை, என்னால் என்ன செய்ய முடியாது, போக முடியல. ஆனால் போக முடியலையேன்ற வருத்தம் இருக்கா, சரி போக முடியல, ஓகே நம்ம என்ன செஞ்சோம், இன்னைக்கு அந்த வீட்டுக்கு நம்ம ஜபத்துக்கு போகலையே, அந்த இடத்துல நம்ம ஜபத்துக்கு என்ன செய்யல போகலையே அப்படின்ற வருத்தம் இருக்கா? வேலை இருக்குது அதனால் என்ன செய்ய முடியல, நம்ம போக முடியல, ஓகே அது நியாயமான காரணம். ஆனால் என்ன அப்படின்னா அந்த வீட்டில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம போகக்கூடாது அப்படின்னு நம்ம இருப்போம்னு சொன்னால் அது கபடு. அந்த கபடு உள்ள ஒரு நபரை தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா ரட்சிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனா அந்த கபடு பிசாசின் மாம்சத்தின் கிரியைகளில் ஒன்று. மாம்சத்தின் கிரியைகளில் ஒன்று எது அப்படின்னா அந்த கபடு இல்லையா. கபடாய் ஆணையிடாமலும் அப்படின்னு சொல்லுவாங்க, கபடாய் ஆணையிடாமலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கபடு என்ன செய்யக்கூடாது, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த கபடை உருவாக்குவதே பிசாசு. அப்ப கபடு உள்ள இருந்தா உள்ள யார் இருக்கிறா, பிசாசு இருக்கும். அந்த பிசாசு உள்ள இருக்கிற ஒரு மனிதனை தேவன் என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க முடியாது. ஒன்று கபடை நீக்கிட்டா கர்த்தர் ரட்சித்து உள்ள கொண்டு வந்துடுவா. ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, கபடு இருக்கவே கூடாது. மாம்சத்தின் கிரிகளை ஒண்ணு என்ன, கபடு. அப்ப அந்த மாம்சத்தின் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பிசாசு நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கபடு உள்ள இருந்தா பிசாசு 100% உள்ள இருப்பான். கபடு உள்ள இருந்தா 100% அந்த நபருக்குள்ள யார் இருப்பான், பிசாசு இருக்குவான். நோ டவுட். அப்ப ரட்சிக்கப்பட்ட உள்ள ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள இருக்க ஒரு நபருக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, கபடு ஒரு நாளும் என்ன செய்யவே கூடாது, இருக்கவே கூடாது. அப்ப முதல்ல தேவன் யாரு, அந்த உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுனா அந்த உனக்குன்ற நபர் யாரு, கபடமில்லாத நபர். அதான் 116 சங்கீதம் 6ல படிக்கிறோம். என்ன படிக்கிறோம், 116 6ல படிக்கிறோம். என்ன படிக்கிறோம், 116 6. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். அந்த கபடற்றவன் மெலிந்து போயிருக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார். அப்ப அந்த கபடற்றவனை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா, ரட்சிக்க விரும்புறா, காப்பாற்ற விரும்புறா. அவனை தான் கர்த்தர் மீட்க விரும்புறா. எது கட்டந்து, பிசாசின் பிடியிலிருந்து அவன் என்ன செய்ய விரும்புறா, மீட்க விரும்புறா. உலக பிடியிலிருந்து என்ன செய்ய விரும்புறா, மீட்க விரும்புறா. மாம்ச பிடியிலிருந்து என்ன செய்ய விரும்புறா, மீட்க விரும்புறா. அப்படி மீட்கப்பட்டவன் என்ன செய்யக்கூடாது, திரும்ப சிக்கிடக்கூடாது. சரி, ஒரு நகையை அடகு வைக்கிறோமா, ஒரு நகை என்ன செய்யறோம், அடகு வைக்கிறோம். அந்த அடகு வைக்கிற நகை என்ன செஞ்சிடறோம், போயிட்டு அசலும் முதல்ல வட்டியும் கட்டி நம்ம மீட்டு வந்துட்டோம். திரும்ப அந்த எங்க இருக்கணும், இப்போ அந்த நகை மீட்கப்பட்ட நகை எங்க இருக்கணும், நம்ம கையில் இருக்கணும் இல்லையா. இது திரும்ப எங்க இருக்கக்கூடாது, அதான் திரும்ப நம்ம வச்சா பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, அந்த மீட்கப்பட்ட நகை யார் கையில இருந்துடக்கூடாது, அசலும் வட்டியும் கட்டியாச்சு. ஆனா நம்ம நகை யார் கையில இருக்குது, அசலும் வட்டியும் கட்டியாச்சு. ஆனா நகை யார் கையில இருக்கு, அந்த அடகுக்காரங்க யார் அடகு வாங்கணும் அவங்க கையில இருக்குன்னா அந்த நபரை தேவன் திரும்ப என்ன செய்ய முடியாது. முதல் முறை போனீங்க 1 லட்சம் ரூபாய், வட்டி ஒரு 15,000 ரூபாய், 1,15,000 கட்டி வட்டினே மீட்டுட்டீங்க சரியா. மீட்டு நகையை வாங்கல, பணத்தை கட்டினீங்க, கையில் தளம் போட்டீங்க சரியா. ஆனா நகை என்ன செய்யல, வாங்கல. இப்ப திரும்ப நகை யார் கட்டி இருக்குது, அவங்ககிட்ட இருக்கு இல்லையா. அப்ப திரும்ப என்ன செய்ய முடியாது, திரும்ப 1,15,000 ரூபாய் கட்டி அந்த நகை என்ன செய்ய முடியாது, மீட்க முடியாது. ஒரு முறை மீட்கப்பட்டனா அதோட சரி, திரும்ப என்ன செய்ய மாட்டாரு, அடிக்கடி மீட்க மாட்டார். அடிக்கடி புரிதன சொல்றது, ஒரு முறை கட்டியாச்சு, ஜீவனை கொடுத்தாச்சு, ரத்தம் சிந்தியாச்சு, அந்த பிரச்சனை ஒண்ணு வெளியே கொண்டு வந்துட்டாரு. திரும்ப என்ன செய்ய மாட்டாரு, வேற பிரச்சனை கொண்டு வருவார். இப்ப ஒரு நகை மீட்டீங்க, இன்னொரு நகை இருக்குன்னா நகைக்கு பணம் கட்டாத நகைக்கு என்ன செய்யலாம், பணத்தை கட்டலாம் இல்லையா. உங்களுக்கு இது புரியன்றதுனால தான் நகையை பத்தி சொல்றேன் சரியா. இது புரியன்றதுனால தான் என்ன செய்யறேன், நகையை பத்தி சொல்றேன். இப்ப ஒரு 5 நகை வச்சிருக்கிறீங்க, ஒரு 5 நகை, ஒரு 50,000 வச்சிருக்கிறீங்க, 25,000 வச்சிருக்கிறீங்க, 1 லட்சம் வச்சிருக்கிறீங்க, 3 லட்சம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு 5 நகை வச்சிருக்கிறீங்க. இப்போ முதல் நகைக்கு 25,000 ரூபாய்க்கு கட்டி பணத்தை கட்டிட்டீங்க. நகை என்ன செய்யணும், மீட்டு கழிந்துடணும் இல்லையா. ஆனா நீங்க என்ன செய்யல, வாங்கல.
பணத்தை கட்டினீங்க, விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்ப திரும்பவும் போயிட்டு அந்த நகைக்கு பணம் கட்டினா எவ்வளவு பேர் கட்டுவீங்க? இப்ப அவன் கேட்கிறான், நகை பணம் கட்டாதான் கொடுப்பன்றான், என்ன செய்வீங்க? அப்பேற்பட்ட நகைக்கு திரும்ப என்ன செய்ய முடியாது? திரும்ப என்ன செய்ய முடியாது. அதை போலதான் ஆண்டவன் என்ன செய்வார்னா, ஒரு பிரச்சனை, ஒரு பாவத்துல இருந்த கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மீட்டுட்டார். திரும்பவும் அதே பாவத்துக்கு ரத்தம் சிந்த மாட்டாரு, திரும்பவும் மீட்க மாட்டார். நான் திரும்ப அதே செய்வேன், திரும்ப அதே செய்வேன், திரும்ப செய்வேன், மீட்டுட்டேன், திரும்ப செய்வேன், மீட்டுட்டேன், திரும்ப செய்வேன், மீட்டுட்டேன், திரும்ப செய்வேன். என்ன கர்த்தர் மீட்பார்னா ஒரு நாள் கர்த்தர் மீட்க மாட்டார். எந்த நகை மீட்பாரு? எந்த பாவம் மீட்கப்படாமல் இருக்க அந்த பாவத்தை வேணா மீட்பாரே ஒழிய எந்த பாவத்தை மீட்க மாட்டார். ஏற்கனவே மீட்ட பாவத்தை மீட்க மாட்டார். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? மீட்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். மீட்கப்பட்டவர்களா, அதை இன்னொரு பண்ண என்ன சொல்லலாம்? திரும்ப திரும்ப ஒரே தப்ப செய்யறவங்களா இருக்கக்கூடாது. அந்த மீட்கப்பட்டவனுக்கு அப்படி இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? இப்ப கபடற்றவன் சொல்றேன் இல்லையா, மீட்கப்பட்டா திரும்ப திரும்ப ஒரு மலை வெளியே வந்துட்டவன் தப்புலேருந்து திரும்ப என்ன செய்யக்கூடாது? இப்ப பாவரிக்கை செய்ய என்ன செய்யறோம்? ஆண்டவரே, இந்த பாவத்தை தெரியாம செஞ்சுட்டேன், நான் திரும்ப என்ன செய்ய மாட்டேன், அப்படிதானே சொல்லிட்டு வெளியில வரோம். இது தப்புன்னு எனக்கு தெரியல, நான் என்ன செஞ்சுட்டேன், இனிமே இதை தப்பனா செய்ய மாட்டேன், ஒரு விஷயம் மன்னிச்சேன், இதுல இருந்து விடுதலை ஆக்கிறங்க, அப்படிதானே சொல்றோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து, அப்ப அறிக்கை செஞ்சு விட்டுட்டு தான் வெளியில வரோம். ஒரு தப்ப அறிக்கை பண்றோம், விட்டுட்டு வெளியே வந்துட்டோமா. இப்ப வெளியே வந்துட்ட பிறகு நான் தப்பு செய்யறேன்னு வச்சுக்கோங்க, அது துணிகரமா செய்யறது. அது தெரியாதுன்னு சொல்லவே முடியும். முதல்ல தானே சொல்லிட்டேன் தெரியாதுன்னு. அதை முதல் முறை செஞ்சே தெரியும்னு மீட்டுட்டார். ஓகே, இப்ப ரெண்டாவது முறை அதே தப்ப செஞ்சா அப்ப மீட்கப்பட்ட என்ன செய்ய மாட்டாங்க? திரும்ப திரும்ப ஒரே பாவத்தை திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்க. ஒரே பாவத்தை திரும்ப திரும்ப இன்னைக்கு செஞ்சாங்க, திரும்ப நாளைக்கு, திரும்ப அடுத்த வாரம், திரும்ப அடுத்த மாசம் ஒரே தப்ப திரும்ப திரும்ப ஒரு நபர் செய்வாங்கன்னா அவங்க மீட்கப்படலைன்னு அர்த்தம். அவங்க என்ன செய்யல? மீட்கப்படல. இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காத போன்னு சொல்லல ஆண்டவர். யாருக்கு சொன்னாரு? மீட்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொல்றாரு இல்லையா? சரி, நம்பர் 2 விளக்கமா பேசுவதற்கு சமயம் இல்லை, நேரம் ஆயிடும். அப்புறம் நீங்க முகத்து ஒரு மாதிரி ஆக்கிடுவீங்க. 2வது 6வது வசனம் வாசிக்கலாம். 6வது வசனம் வாசிக்கலாம். 6வது வசனம் 54:6. ரெண்டாவது தேவன் யாரா இருக்குன்னா, அழைக்கப்பட்ட ஒரு நபர்களா இருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட ஒரு நபர்களை என்ன செய்யணும்? இருக்கணும். அப்ப அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்றார்னா, அழைக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்ப ஒரு அழைக்கப்பட்டவன் எப்படி இருப்பாங்க? அழைக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? அப்படியே செய்வாங்க. அழைக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? அப்படியே செய்வாங்க. எப்படியே செய்வாங்க? அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்வாங்க. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்வாங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ல இருந்து கொஞ்சம் கடகட அப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 21:1ல இருந்து, ஆண்டவராக இயேசு எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து வந்தபோது இயேசுவானவர் சீசர், இந்த சீசருங்க யாரு? தேவனால அழைக்கப்பட்டவர்கள். தேவனாலே அழைக்கப்பட்ட 2 பேரை அழைத்து, உங்களுக்கு எதிரே கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட கூட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவிழ்த்து கொண்டு வரும்போது ஒருவன் ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கன்னு சொன்னார் இல்லையா? இது அப்படியே செய்யறான் பார், அவன் தான் அழைக்கப்பட்டவன். இப்ப இது அவன் எப்படி செய்யலாம்? சரி, ஆண்டவனுக்கு தேவையான கழுதை கொண்டு வரணும், அவ்வளவுதானே. அப்ப நேரம் என்ன செஞ்சிருக்கலாம்? நேரா போயிட்டு, ஐயா அந்த கழுதை யாருது அப்படின்னு கேட்டு, இந்த கழுதை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு வேணும், கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொடுங்க, நாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன செஞ்ச திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு கேட்டுட்டு என்ன செஞ்சிருக்கலாம்? அது அவிழ்த்து கொண்டு வரலாம் இல்லையா? ஆனா என்ன செய்யல, அழைக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே செய்வாங்க. நாம் அழைக்கப்பட்டவன்னா அதுல ஒண்ணு கூட்டவும் மாட்டாங்க, ஒண்ணு குறைக்கவும் மாட்டாங்க. ஒண்ணு கூட்டவும் மாட்டாங்க,
குறைக்கவும் மாட்டாங்க. என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யறாங்க பாரு, அவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள். இதை கூட்டுறதும் இதை குறைக்கிறதுமா இருப்போமானால் அவங்க யாரா இருக்க முடியாது, அழைக்கப்பட்ட நபர்களா இருக்க முடியாது. அழைக்கப்பட்ட நபர்களா இருக்க முடியாது. அப்ப அழைக்கப்பட்டவனுக்கு அடையாளமே என்ன? அப்படியே செய்யணும், அப்படியே செய்யணும். அப்படியே எனக்கு என்ன சொல்றாங்களோ அப்படியே, நமக்கு என்ன சொல்றாங்களோ அப்படியே. யார் சொல்றது? சொல்ல வேண்டியவர்கள் சொல்றத அப்படியே செய்யறோம் பத்தியா, அவன் தான் அழைக்கப்பட்டவன். இன்னைக்கு சொல்ல வேண்டியவர்கள் சொன்னதை விட்டுட்டு சொல்லக்கூடாதவர்கள் சொல்றத அப்படியே செய்யறாங்கப்பா, அவங்க ஒரு நாள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனா அவங்க எங்க இருக்கலாம்? சபையில இருக்கலாம், சபைக்குள்ள இருக்கலாம். ஆனா யாரா இருக்க முடியாது? அழைக்கப்பட்டவர்களா இருக்க முடியாது. இப்ப நீங்க மீட்கப்பட்டவங்களான்னு பாருங்க. ரெண்டாவது என்ன? நீங்க அழைக்கப்பட்டவங்களான்னு பாருங்க. அழைக்கப்பட்டிருப்பீங்கன்னா எப்படிதான் இருப்பீங்க? அவர் சொன்னதை அப்படியே செய்வீங்க, அவ்வளவுதான். அதுல கூட்டவும் இல்ல, அதை குறைக்கவும் இல்ல, அதை இல்லைன்னு சொல்லவும் இல்ல. அவன் என்ன பண்ணிருக்கணும்? உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னு சொல்லி இருக்கணும் இல்லையா? ஏசு என்ன பண்ணிருக்கணும்? உங்களுக்கு முன்னால் இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னு இல்ல, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போங்க, உங்க பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போங்கன்னு சொல்லணும் இல்லையா? ஆனா ஏசக என்ன பதத்தை பயன்படுத்துறாரு? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னு சொல்றார் இல்லையா? உங்களுக்கு இந்த எதிரே இருக்கிற பதத்தை எங்க பயன்படுத்துவாருன்னா, மார்க் 5ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மார்க் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த எதிரே அப்படின்ற பதத்தை எங்க பயன்படுத்துறாரு பாருங்க கொஞ்சம். கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரே நாட்டுக்கு வந்தபோது அவர் படைவிழுந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து, அப்ப அந்த எதிராகன்ற பதம் யாருக்கு பயன்படுத்தப்படுது? பிசாசுக்கு பயன்படுத்தும், பிசாசுக்கு. அப்ப அவன் யாருக்கு ஆதரவா இல்ல? ஆண்டவருக்கு ஆதரவா இல்ல, ஆண்டவருக்கு சப்போர்ட்டா இல்ல, ஆண்டவருக்கு பழக்கப்பட்டவன் இல்ல, ஆண்டவருக்கு நேர் விரோதி, அவன் தான் எதிரி இல்லையா? நம்ம ஊர்ல சொன்ன அர்த்தம் எதிரின்றோம். எதிரின்னு என்ன அர்த்தம்? எனக்கு நேர் எதிரானவன். எனக்கு இப்ப ஆண்டவர் போ சொன்னது ஒரு சாதகமான ஊருக்கு போ சொல்லல. உனக்கு பக்கத்துல இருக்கிற அர்த்தம் அவன் ஆதரவா இருக்கிறவன் அர்த்தம், நமக்கு பக்கபலமா இருக்கிறவன் அர்த்தம் இல்லையா? அவன் யாரு இல்ல? பக்கபலமா இருக்கிறவன் இல்ல. ரெண்டாவது என்ன? நமக்கு சாதகமா இருக்கிறவனோ அல்ல, அவன் யாரு? எதிரா இருக்கிறவன். எதிர அர்த்தம் எதிரியா இருக்கிறவன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிரியா இருக்கிற மாதிரி அந்த ஊருக்கு போன்றார். நான் சொல்றேன், எதிரி ஊருக்கு போனாலே ஆளப்பட மாட்டாங்க. எதிரி ஊருக்கு போனாலே எதிரி பண்ண எப்படி எதிரியா மாறுது? இவன் அந்த ஊருக்குள்ள யாரான ஒருத்தன் அடிச்சுட்டான்னா அவன் சொல்றான், நீ எங்க ஊருக்கு வருவல்ல, அப்ப வாடா பாத்துக்கிறேன்னு சொல்லிடுவான் இல்லையா? அந்த ஊருக்காரன் யாராவது அந்த இடத்துக்கு போனாலே ஒருத்தனை விட மாட்டான். அந்த ஊருக்காரன் யாராவது அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். நான் வேலை செய்யும்போது எங்க பஸ் ஒரு வழியா போகும், 2 வழி அரூர் போறதுக்கு. இதுல ஒரு வழி நாங்க போற வழி வேற, இன்னொரு வழி வேற. இப்ப அங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மெயின் ஊர் தீர்த்தமலை, அந்த ஊருக்கும் பக்கத்துல பாளையம் என்ற ஒரு ஊர். இந்த 2 ஊருக்காருக்கும் சண்டை வந்துருச்சு. இந்த 2 ஊருக்காருக்கும் சண்டை வந்துருச்சு. அது எப்படி எப்படியே சண்டை வந்து, சண்டையெல்லாம் வேணாம் உங்களுக்கு சரியா, அது எப்படி லேட் ஆகும். சண்டை வந்துருச்சு. இப்போ என்ன செய்வான்னு சொன்னா, இப்போ நாங்கள் பஸ்ஸில் போகிறோம் இல்லையா? இப்போ பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸை நிறுத்திடுவான், பாளையத்துக்காரன் பஸ்ஸை நிறுத்திடுவான். நிறுத்தின உடனே பஸ்ஸில் ஏறி உடனே எங்கள் டிக்கெட் புக்கை வாங்குவான். தீர்த்தமலையிலேருந்து யாரெல்லாம் ஏறி இருக்கிறான், கொடுக்கலாம் எங்களுக்கு அடி, கொடுக்கலனா உண்மையாக தான் ஊரே வளைஞ்சு நின்றுட்டு எங்கள் புக்கை பிடிக்குவாங்க, எங்கள் இன்வைஸை பிடிக்குவாங்க. அதில் பார்ப்பான், என்ன பார்ப்பான்னா, தீர்த்தமலையிலேருந்து யாரெல்லாம் ஏறி இருக்கிறான் அப்படின்னு பார்ப்பான். தீர்த்தமலையிலேருந்து ஏறினவன் என்ன ஊருக்கு போகிறான் அப்படின்னு பார்ப்பான். யாரெல்லாம் தீர்த்தமலை சொல்லு எங்களை கூப்பிடுவான். நான் சொன்னேன், அதெல்லாம் நான் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டுனா அவனுக்கு கேட்பான், நீ எங்கே ஏறின, நீ எங்கே ஏறின, நீ எங்கே ஏறின, ஒவ்வொருத்தனாக போய் கேட்பான். எதுக்கு அப்படின்னா, எவனான ஒருத்தன் தீர்த்தமலைன்னு சொல்லிட்டான்னா அவன் அவன் அந்த ஊருக்காரனா இல்லைன்னா கூட சரியா செம்ம அடி அடிப்பாங்க. அதே போல நாங்க திரும்ப ரிட்டர்ன் போறோம் இல்லையா, உடனே தீர்த்தமலை நிற்பான். பாளையத்தில் அவன் அந்த ஊருக்குள்ள விட மாட்டான், ஊருக்கு வெளியே நின்னுக்குவான். யாரெல்லாம் புக்கை கூட அப்படி புக்கை வாங்கி டிக்கெட் புக்கை வாங்கிக்குமா, யாரெல்லாம் பாளையத்தில் ஏறினா சொல்லு, யாரெல்லாம் பாளையத்துக்காரன் சொல்லு அப்படின்னு நான் சொல்லணும்னா அவனுக்கு நீ எங்க ஏறின, நீ எங்க ஏறின, நீ எங்கன்னு கேட்பான். பாளையன்னு எவனா சொல்லிட்டானா போதும் சரி அடி அடிப்பான். என்ன காரணம்? இந்த ஊருக்கு அந்த ஊருக்கும். அப்புறம் ஆண்டவர் எந்த ஊருக்கு போக சொல்றாரு? சாதகமான ஊருக்கு போக சொல்ல,
ஃப்ரெண்டா இருக்கிற ஊருக்கு போக சொல்லல. எந்த ஊருக்கு போக சொல்றாரு? எதிரியா இருக்கிற ஊருக்கு போக சொல்றார். சீசன் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா எங்களை காலி பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? லோத்து சொன்னார் இல்லையா, நீங்க சொன்னது நல்லது இல்ல, நீங்க சொல்ற மாதிரி செஞ்ச என்ன வரும்? நீங்க சொல்ற மாதிரி செஞ்ச என்ன வரும்? ஏன் நாம யாரு? அழைக்கப்படல. லோத்து யாரு? அழைக்கப்படல. அதே ஆபிரகாம் பாரு, ஆபிரகாம் இப்ப எழுந்து உன் பையனை கொண்டு போய் கத்தில வெட்டி எலிச்சு சாம்பலாக்கிட்டு வந்திருப்பா. ஓகே போறான் ஆண்டவரே. ஏன் போக முடியுது? அவன் அழைக்கப்பட்டவன், இவன் நுழைக்கப்பட்டவன். அவன் அழைக்கப்பட்டவன், இவன் யாரு? இவன் நுழைக்கப்பட்டவன். இவனால என்ன செய்ய முடியாது. அவன் மனைவி எப்படி ஏமா திரும்பி பார்க்க விடாதுன்னா அப்படி திரும்பி பார்ப்பா. ஏன்? அவ்வளவுதான். அப்ப அழைக்கப்பட்டவன் என்ன செய்வான்? அப்படியே செய்வான். எனக்கு என்ன சொல்றாங்களோ, யார் சொல்றது? சொல்ல வேண்டியவங்க சொல்றத அதுல கூட்டாம அதை குறைக்காம அதை அப்படியே செய்யறாம அவன் தான் யாரு? அவன் தான் அழைக்கப்பட்டவன். ஆண்டவர் எதற்க கிராமத்துக்கு போன பண்றாரு? போயிட்டே இருக்கிறான். கேட்டுட்டு கழுதியாவுக்கல. சரி ஆண்டவர் பார்க்கவா போறாரு? எங்க அந்த கிராமத்துல ஏசு வந்து பார்க்கவா போறாரு? என்ன சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறாங்க? ஒன்றும் இல்லை தானே. இவன் என்ன பண்ணிக்கலாம்? நேராக போயிட்டு சரி ஏதோ அவன் கையில் கால விழுந்தாவது ஒன்று என்ன பண்ணிடாதீங்க. இந்த 3வது முறை 50 பேர் வந்தாங்க இல்லையா, அவன் நேராக போய் எலியா காலில் விழுந்துட்டான். ஐயா எங்களை ஒன்றும் பண்ணிடாத, எங்களை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு காலில் விழுந்துட்டான் இல்லையா. சரி பரவாயில்ல எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வேளை போய் 2 பேரும் போயிட்டு அவன் காலில் விழுந்துட்டு எங்களை ஒன்றும் பண்ணிடாத இப்படி சொன்னாரு. நீ கொடுத்தியானா கூட்டு போறேன், இல்லை நான் என்ன செஞ்சிடறேன், அவன் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிடுறேன், எங்களை ஒன்றும் பண்ணிடாத. காலில் கூட விழுந்திருக்கலாம் இல்லையா? அப்படி கூட ஒன்று என்ன செஞ்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அவன் சொன்னா நான் அழைக்கப்பட்டவன்னா எனக்கு எப்படி சொல்லப்பட்டதோ அப்படிதான் செய்வேன். சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கற்பித்தபடியே. அப்ப அழைக்கப்பட்டவன் யாரு? அப்படியே செய்வான். என்ன சொல்லப்படுதோ அதை அப்படியே செய்வான். கூட்டவும் மாட்டான், குறைக்கவும் மாட்டான், செய்யாம விடவும் மாட்டான். அப்படியே செய்யறமா அவன் தான் சீசர். அவனுக்கு தான் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அது எந்த ஆயுதமாக இருந்தாலும் என்ன செய்யாது? வாய்க்கவே வாய்க்காது. நம்பர் 3 54 அடுத்த வசனம். 54 அடுத்த வசனம். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களா ஆண்டவரால சேர்த்து கொள்ளப்படுகிற நபருக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது. ஒன்னு யாரு? ஒன்னு யாரு? மீட்கப்பட்டவர்கள். 2 யாரு? அழைக்கப்பட்டவர்கள். 3 யாரு? சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள். 3 யாரு? ஆண்டவரால சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவரால சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப ஆண்டவரால சேர்த்து கொள்ளப்படுகிறவர் யார்? ஆண்டவர் சேர்த்துக்குவார். யாரை ஆண்டவர் சேர்த்துக்குவார் அப்படின்னா ஜெபத்தில் வளருகிறவர்களை ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளுவார். ஜெபத்தில் வளருகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? சேர்த்துக் கொள்ளுவார். மார்க்கு 10ஆம் அதிகாரம். மார்க்கு 10ஆம் அதிகாரம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா 46வது வசனத்திலிருந்து கடன் வேகமா வாசிக்கணும். தெரிஞ்ச சம்பவம் தான், ஆனா அப்படி மட்டும் சொல்லிடுறேன். வாசிக்கிற சில வசனம் மட்டும். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்பட போது திமேயுவின் மகனாகிய ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். அவன் நசரனாக இயேசு வருகிறான் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று யாரை? கடைசி வசனம் நோக்கி நீ போகலாம் ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து, இப்ப யார் கூட அவன் இருக்கிறான்? சரி, இதே காரியத்தை தான் அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்துல கேட்ட ஒருத்தன், ஐயா உங்க கூட என்ன செய்யறேன்? நான் இருக்கிறேன்னு சொன்னான் இல்லையா? உன்ன கூட என்ன செய்யறேன்? நான் இருக்கிறேன்னு சொன்னான். அவரை பார்த்து சொன்னாரு, என் கூட என்ன செய்வேன்? இருக்க வேணா, நீ உன் வீட்டுக்கு போனிட்டார் இல்லையா? நீ வீட்டுக்கு. அப்ப சில பேரை தேவன் என்ன செய்யல? தான் கூட இருக்க சேர்த்துக்கல. தான் கூட இருக்க 6000 பேய் பிடிச்சிச்சு, பேய் கூட ஜெபிச்சிச்சு, ஆனா அவன் ஜெபம் பண்ணல. பிசாசு கூட ஜெபம் பண்ணுச்சா?
எங்களை பண்ணி பாதாளத்துக்கு அனுப்பாதீங்க, எங்களை பண்ணி கொடுத்து அனுப்புன்னு சொல்லிச்சு இல்லையா? சரி, பேய் கூட என்ன செய்யுது? இப்ப ஜெபம் பண்ணவங்க என்ன சொல்லலாம்? பேய் கூட ஜெபம் பண்ணுது இல்லையா? இப்ப ஜெபம் பண்ணாதவங்க என்ன சொல்லலாம்? பேயை விட பெஸ்ட் இல்லாம பேயை விட மோசம்ன்றதா? நான் எனக்கு அது ரிசல்ட் தெரியல, நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா நான் சொன்னா நான் முத நாள் எங்களை பேயோட மோசம் சொல்றதா கூப்பிட்டீங்க அப்படின்னு இல்லையா? நான் சொல்லல, நீங்களே சொல்லுங்க. பேய் ஜெபிச்சா ஜெபிக்கலையா? சரி, இப்பதான் புத்தி வந்துருச்சு இல்ல? புத்தி வந்துச்சே வரலையா? நல்ல தெளிவாயிடுச்சு இல்ல? புது ட்ரெஸ் போட்டு உட்காந்துக்கிறல்ல, புது ட்ரெஸ் போடலாம் முடிஞ்சு இல்ல? புது புதுசா ட்ரெஸ் போட முடியுது. யாருக்கு? நான் அவனுக்கு சொல்றேன், உங்களுக்கு யாரும் சொல்லல. சரியா? எப்படி ட்ரெஸ் போடுறான்? புதுசு புதுசா ட்ரெஸ் போடுறான், போடு, உன்ன வேணான்னு சொல்லல இல்லையா? புதுசு புதுசா ட்ரெஸ் போடுறியே, புதுசு புதுசா ஜெபம்னு தோணும் தானே? புதுசு புதுசா ட்ரெஸ் போடுற, ஓகே நல்லதுதான், போடு, உன்ன வேணான்ல. புது புது புடவை கட்டுங்க, புது புது சட்டையா போடுங்க, புது புது கோட்டு பேண்ட்டு என்ன போடலாம் போடுங்க, நான் உங்க வேணாம்னு சொல்லல. ஆனா புதுசு புதுசா சட்டை போடுறவன் என்ன செய்யணும்? புதுசு புதுசா ஜெபம் பண்ணணும் இல்லையா? சரி, அட்லீஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸுக்கான ஜெபம் பண்ணணும் இல்ல? பேய் கூட ஜெபம் பண்ணுச்சு இல்லையா? அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வஸ்திரம் தரிச்சு உட்கார்ந்தான்னு சொல்லுது இல்லையா? எவ்வளவு நேரம் உட்கார்ந்துக்கிறல்ல, என்ன செஞ்சிருக்கலாம்? கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம்ல, பண்ணணுமா? அப்ப ஜெபமே பண்ணாத ஒரு ஆளை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டா? தான் கூட வச்சுக்க மாட்டார். ஏன்னா அவர் யாரு? அவர் எப்பவுமே ஜெபம் பண்றவர். அவர் எப்பவுமே எப்பவுமே ஜெபம் பண்றவர். யாரை வச்சுக்க மாட்டாரு? ஜெபமே பண்ணாதால் என்ன செய்ய மாட்டாரு? ஒரு நாள் கூட வச்சு 3 பேரை கூட்டம் போனாரு, எல்லாம் 3 தூங்கு மூஞ்சிங்க இல்லையா? 3 என்ன மூஞ்சிங்க? 3 தூங்கு மூஞ்சிங்க விட்டுட்டு போயிட்டாரு. ஜெபம் பண்ண தான் கூட்டம் போனாரு இல்லையா? கொஞ்சம் வாங்க பண்ண தான் கூட்டம் போனாரு. பார்த்தாரு, இந்த தூங்கு மூஞ்ச கூட்டம் பண்ண வச்சுக்கோங்க, நம்மள என்ன ஆக்கிடும்? நம்மளையும் தூங்க வச்சிடும். இந்த நைட்ல பாத்தீங்கன்னா டிரைவருங்க முன்னாடி சில உட்காருவாங்க இல்லையா? அவன் சொல்லிடுவான், யாராவது தூங்குறதா பின்னாடி போயிருங்கன்னு. யாரு? டிரைவருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து இல்லையா, நம்மளோட டக்குனு ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்து அப்படி திறந்து அப்படி உட்காந்து உடனே 3ஆவது கூட போயிடுவான் பார்த்தியா? அவன் சொல்லுவான், அப்படி தட்டி எழுந்து பின்னாடி போடணுவான். ஏன்? நீ தூங்குனேனா எனக்கு என்ன வரும்? எனக்கும் தூக்கம் வரும். அதனால அரசாங்கம் பார்த்துச்சு, இனி யாரும் ஃப்ரெண்ட்ஸில் உட்காராதீங்க, கண்டக்டர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸில் உட்காரணும், அவரும் தூங்கக்கூடாது, டிரைவர் கூட பேசினே வரணும். டிரைவர் கூட, சாதாரண ஒரு டிரைவர் கூட யாரை பக்கம் வச்சுக்க மாட்டேங்கிறான். சாதாரண ஒரு பஸ் ஓட்டுற லாரி ஓட்டுற டிரைவர் கூட யாரை பக்கம் வைக்க மாட்டேங்கிறான். தூங்கு முஞ்சதான் பின்னாடி போயிடுறான். தூங்கு முஞ்சந்தா அப்ப தூங்கு முஞ்சு எங்க வேலை கிடையாது, முன்னாடி வேலையே கிடையாது. முன்னாடி சாதாரண தூங்கு முஞ்சுக்கு பஸ்லயே முன்னாடி வேலை இல்லைன்னா சபையில என்ன வேலை? அப்ப யார கத்த பக்கம் வச்சுக்க மாட்டா? ஜெபிக்காதவளை கத்த வச்சுக்க மாட்டார் அவ்வளவு. ஆனா பத்திமை கூட யாரு? சரி, இவனை என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க அவனை மட்டும் வீட்டுக்கு பண்ண சொன்னீங்க, இவனை பண்ணியிருக்கணும், ஏய் வேடா வீட்டுக்கு போட அப்படி சொல்லியிருக்கேன்ல. ஆனா இவன் கூட பட கம்மன் ஆயிட்டார். ஏன் கம்மன் ஆயிட்டாரு? இவன் யாரு? நல்லா ஜெபிக்கிறவன். இன்னும் சொல்லணும், ஜெபத்துல வளருகிறவன். ஜெபத்துல ஜெபம் பண்ண பாரு, ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம். 5 வருஷம் ஆச்சு, ஆண்டவரே சோத்திரம் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடியும் ஆண்டவரே சோத்திரம் தான், 5 வருஷத்துக்கு பின்னாடியும் ஆண்டவரே சோத்திரம் தான். இந்த 5 வருஷம் ஜெபத்தின் வளர்ச்சி என்ன? ஜெபத்துல வளராத ஒரு நபரை கர்த்தர் ஒரு நாளும் பக்கம் வச்சுக்க மாட்டார். ஆண்டவரால் சேர்த்து கொள்ளப்பட்டவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமே. 3 பேரை சொன்ன. 1 யாரு? மீட்கப்பட்டவன். 2வது யாரு? அழைக்கப்பட்டவன். 3வது யாரு? சேர்த்து கொள்ளப்பட்டவன். இந்த 3 கூட்டத்துல நபரா இருப்பேன்னா, இது நானா இருந்தேன்னா எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அது எந்த ஆயுதமா இருந்தாலும் வாய்க்காதே போகும். கண்ணபடி ஜெபம் பண்ணலாங்களா? கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி களைத்தா, அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி களைத்தா. ஆச்சரியமான ஒளி களைச்சிருக்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும். அந்தகார வல்லமிலிருந்து நம்மளை விடுவிச்சிருக்கிறார், நம்மளை மீட்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், அவரோடு நம்மளை சேர்த்து கொண்டிருக்கிறார். நம்மை மீட்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார்,
நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். இந்த 3 கூட்டம் நபரா நான் இருந்தேன்னா எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும். ஆனால் அந்த 3 கூட்டத்துக்கு எனக்கும் சம்மதமே இல்லை. இன்னமும் கபடு இருக்கு, இன்னமும் என் உள்ளத்துல கபடு இருக்கு அப்படின்னா நான் மீட்கப்படாத நபர். இன்னும் ஆண்டவனுக்கு சொன்னதை அப்படியே என்னால் செய்ய முடியல அப்படின்னா நான் அழைக்கப்படாத நபர். சபைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னமும் நான் ஜெபிக்கிறது இல்லை, என் ஜெபத்தில் ஒரு வளர்ச்சி இல்லைன்னா நான் கர்த்தர் சேர்த்து கொள்ளப்படாத நபர். இந்த நபர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் பொருந்தாது. இந்த நபர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் பொருந்தாது. யாருக்கு பொருந்தும்? மீட்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், சேர்த்து கொள்ளப்பட்டவன். மீட்கப்பட்டவன் அடையாளம் கபடு இருக்கக்கூடாது, கபடு இருக்கக்கூடாது. மீட்கப்பட்டதுக்கு அடையாளமே கபடு இருக்கக்கூடாது, கபடு இருக்கக்கூடாது. மீட்கப்பட்டதுக்கு அடையாளமே, ஆண்டவர் அழைச்சதுக்கு என்ன அடையாளமே, அவர் சொன்னதை அப்படியே நான் செய்யணும். கூட்டுறதும் குறைக்கிறதும் இல்லை, ஏன் சவுக்கிறதை கூட்டுறதும் ஏன் சவுக்கிறதை குறைக்கிறதும் அல்ல, அப்படியே செய்யணும். சேர்த்து கொள்ளப்பட்டவன் ஜெபிக்கணும், அந்த ஜெபத்துல வளரணும், ஜெபிக்கணும், அந்த ஜெபத்துல வளர்ச்சி இருக்கணும். நான் ஜெபிக்கலைனாலும் என்னை சேர்த்துக்க மாட்டார், என் ஜெபத்துல வளர்ச்சி இல்லைனாலும் என்னை சேர்த்துக்க மாட்டார். பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளரணும். ஆள் வளர வளர அறிவு புத்தியும் வளரணும்னு நம்ம சொல்றோம் பிள்ளைகளுக்கு. அதே போல தான் ஆண்டவர் பார்க்கிறார். இத்தனை வருஷம் சபைக்குள்ள ஆச்சு, என்ன வளர்ச்சி ஜெபத்துல? இந்த 3 காரியம் நமக்கு இருந்தா நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல இந்த 3ல ஏதாவது ஒன்று குறைவா இருந்தா கூட இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த முதல் நாளிலே என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை ஆசீர்வதிச்சிருங்க. இந்த நாளுக்கு பிறகு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு விரோதமா எந்த ஆயுதம் இருந்தாலும் சரி விரோதமா உருவாக்கப்படுறது வாய்க்கவே கூடாது. நான் ஒரு நல்ல இடத்துல இல்லை, ஒரு பொல்லாத இடத்துல இருக்கிறேன், பொல்லாத ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன். ஏசாயா சொல்லுவார், அசுத்தமுள்ள இடத்துல நான் இருக்கிறேன், அசுத்தமான இடத்துல நான் இருக்கிறேன். அவைகளால் நான் தாக்கப்படாம, அதனால எனக்கு ஒரு பாதிப்பு எங்களுக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் வராம நாங்கள் காக்கப்பட விரும்புகிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணியிருக்கப்பான்னு அர்ப்பணிப்போம்னா நமக்கு உருவாக்கப்படும் ஆயுதங்களை வாய்க்காதே கர்த்தர் போக பண்ணிடுவார். பரிசுத்த பிதாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமா இந்த நாட்கள், இந்த முதல் நாளிலிருந்தே உருவாக்கப்படும் அது எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காமலே போக பண்ணிடுங்க சாமி, அது வாய்க்காமலே போக பண்ணிடுங்க, அது வாய்க்காமலே போக பண்ணிடுங்க. கர்த்தர் அப்படி கிருபை தந்து பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிமிஷம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து எவைகளாலும் நாங்கள் தாக்கப்படாதபடி எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். காத்துக்கோங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. அப்பிரயோஜன ஊழியக்காரன் கடமை செஞ்சிருக்கிற சகல துதிகர மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே உரியது. உயர்த்துகிறோம், அந்த தாழ்த்து வலிமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.